என் பேரு கல்யாணிங்க. நான் பட்டிக்காட்டு பொண்ணுதான். சின்ன வயசுலயே அம்மா இறந்து போயிட்டாங்க. அத்தை சோறு போட்டாங்க. அவங்களுக்கு நான் தண்டச்சோறு. அவங்க பிள்ளைக்கு மட்டும் நான் இந்த சாறு. ஏன்னா என் பேர்ல 6 ஏக்கரா நிலம் இருக்குல்ல. மண்ணை வச்சுதானே மண்ணா போற உலகத்துல மனுஷனை மதிக்கிறாங்க. அதை விடுங்க, உலகத்தை பத்தி நமக்கு என்ன. என்னை பத்தி சொல்றேன். எங்க அத்தை வீட்டுல மாடா உழைச்சேன், நாயா அடிபட்டேன். செத்தாலும் பரவாயில்லைங்க, அதோட விட்டது சனிய. ஆனா நான் தினம் செத்துட்டு இருந்தேங்க. ஏன்னு கேக்குறீங்களா? என் அத்தை மகன் குடிகார பைய, கொலகார பைய, பொம்பளை பொறுக்கி, அவனுக்கு என்ன கட்டி வைக்க பார்த்தாங்க. அதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நான் காதலுக்காக ஓடி வரலீங்க, என் கையை நம்பி வாழறதுக்காக ஓடி வந்தேன். எந்த நம்பிக்கையில வந்தேன்னு கேக்குறீங்களா? கெட்டும் பட்டணம் சேர்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளோ பெரிய பட்டணத்துல ஏதோ ஒரு மனசு இந்த கல்யாணிக்காக இறக்கப்படாதா? ஒரு சின்ன இதயம் இந்த கல்யாணிக்கு இடம் கொடுக்காதா? பட்டணத்தை நம்பி வந்துட்டேங்க. நீங்க விட்ட வழி. வாங்கம்மா வாங்க, வெயில்ல வந்திருக்கேன். நம்ம கடை நிழல்ல இருங்க. பரவாயில்லைங்க. ஏய் கருப்பையா, அம்மாவுக்கு ஸ்பெஷலா ஒரு சோடா கொண்டா. வந்துட்டானே. குடிங்கம்மா, எல்லா கடையிலயும் சோடா சூடா இருக்கு. நம்ம கடை சோடா ஜிலு ஜிலு. குடிங்கம்மா, உடைச்சிட்டு வேண்டாம்னா குடிங்க. இந்தாங்க 10 பைசா. என்னம்மா 10 பைசாவா? ஏன் உடைச்சதுக்கு கூலியா? அப்ப வேலை? இது வேலை 7 ரூபா 50 பைசா. சேல் டாக்ஸ் வேற 75 பைசா. எடுத்து கொடுத்ததுக்கு உடைச்சதுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமா 10 ரூபா. 10 ரூபாயா? பின்ன உங்க கிராமத்து குள தண்ணி நினைச்சியா? இமயமலையில இருந்து வந்த கங்க தண்ணிமா. இத குடிக்கிறதுக்கு எங்கெங்க இருந்து ஏரோப்ளேன்ல வந்துட்டு போறாங்க. எடு. முடிஞ்சு வச்சிருக்கிய கொடு. பை பை அண்ணாச்சி ஜீப் எடு. ஓரமா போ போ. 10 பைசா. 10 பைசாவா? செருப்பாலே அடிப்போம். 10 பைசா கேட்டினா போ ஓரமா. 10 பைசா. 10 பைசா உனக்கு நான் எதுக்குடா தரணும்? 10 பைசா. எதுக்குடா நான் உனக்கு 10 பைசா தரணும்? போ ஓரமா. 10 பைசா. நீங்க எங்க டியூட்டிக்கு புதுசா? ஆமா. அதான் இவரை பத்தி உங்களுக்கு தெரியல. நீங்க 10 பைசா கொடுக்கலன்னா உங்களை விடவே மாட்டாரு. நீங்க 10 பைசா கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்வாரு. அதான் நீங்க தப்பிக்கணும்னா 10 பைசா கொடுத்துட்டு போங்க. எல்லாரையும் நான் அடிக்கிறேன்னா இவன் என்ன அடிப்பான் போல் இருக்க. புடி இருக்கான்னு பாக்குறேன். இந்த 10 பைசா போ. போட குடுறா. 10 பைசா. 10 பைசா தான் இப்ப கொடுத்தேனே. 10 பைசா. ஏன் போட குடுக்கிறதுக்கு எதுக்குடா 10 பைசா? 10 பைசா. ஏய் சில்லறை இல்லடா. 10 பைசா. சில்லறை இல்லன்னு சொல்றேனே. யோ சில்லறை இங்க வாயா. ரோட்ட கிராஸ் பண்ணி 10 பைசா ஃபைன் எடு. போ. இந்த அப்படி குடு. ஹை ஹை ஹை. அப்பா நல்ல ஹை. பாத்தீங்களாடா, பொண்ணு புதுசா இருக்கு. பிரமாதமா இருக்கு. அருண் ஐஸ்கிரீம் மாதிரி. கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்குடா. ஏய் சரக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவசரப்படாதீங்க. இப்பதான் சிஐடிஸ் இப்படிதான் வர்றாங்க. ஹை 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 ஹை. டேய் இவனை பிடிச்சா வேலை முடிஞ்சிடுடா. ஏய் அழகுறீங்க வா. 10 பைசா. 10 பைசா இந்தா. உட்கார். 10 பைசா. இந்தா. டேய் அங்க பொட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு பாரு. அந்த பொண்ணு புடவைக்குள்ள கட்டி இருக்கிற பாவாடை என்ன கலர்னு பார்க்கணும். 10 பைசா. 10 பைசா. இந்தா. படவா ஒரு பொண்ணு சேலைய தொடுறியா? கைய உடைச்சிருவான் பைத்தியம். எந்திரி. எப்படி வா? நான் ஒரு வேலை சொல்றேன் சரியா? 10 பைசா. இப்ப நான் உன்னை ஒச்ச மாதிரி நீ போய் அவங்கள வச்சு துணியை புடுங்க. 10 பைசா. இந்தா ஓடு. ஏய் அழகிரி அழகிரி தான்டா. செஞ்சுட்டான்.
பட்டணம் பட்டணம்னு பட்டிக்காட்டுல இருந்து உடையாந்துடுறீங்க. ஆனா ஏம்மா இந்த பட்டணம் ரொம்ப மோசம் ஏம்மா. பக்கத்து வீட்டுல நெருப்புச்சுன்னா நமக்கு என்னன்னு படுத்துன்னு தூங்குற ரகம். நான் கூட பட்டிக்காட்டுல இருந்து வந்தவன் தான் பிழைக்கிறதுக்கு. இந்த ஊர்ல யாரையும் நம்ப கூடாதேம்மா. அப்படியா? ராமு 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 ரிக்ஷா ராமு உன்னை எந்த ஊரு, என்ன பேரு, என்ன வயசு, எந்த ராஜிக்கு, நீயும் கவனிச்சுக்கோ, உன்னையும் கவனிச்சுக்கிறேன். பொண்ணு அழகா இருக்கா, கொஞ்சம் அப்படியே ஓரமா ஒதுக்கு, என்ன பாத்துக்கிறேன் கொஞ்சம். பயமுன்னு போயா, சாயங்காலம் ஊட்டாண்ட வந்து சொல்றேன். நீ ஆயுசோட இரு, ஆத்துல சொல்லிவிடாதே. ஆம்பளையா விளக்கு மாத்த எடுத்துக்கு வேணாம் வர்றேன். சின்ன பொண்ணுங்களை பார்த்தா விடவே மாட்டானுங்களே. படிக்கிறது புராணம், கெடுக்கிறது சின்ன பொண்ணுங்களை. மூஞ்சிகளை பாரு. இதான் ஏம்மா பட்டணம். ஐ, இதெல்லாம் விளக்கா? ஆமா ஏம்மா. நல்ல எரியுமா? இது என்ன உங்க கிராமத்து சிம்மி விளக்குன்னு நினைச்சுங்கிறியா? சீமை விளக்கு அமெரிக்காவில இருந்து கொண்டாந்துக்கிறானுங்க. அமெரிக்காவில இருந்தா? ஏம்மா, ஏன் ரிச்சாவில தான். ஓ, ரிக்ஷாலையா? ஆமா ஏம்மா. ஐ, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? அம்மாடி, இது என்ன இவ்வளவு பெரிய ஹோட்டலா இருக்கு? என் கையில காசு இல்ல. நாம ஏதாவது சத்திரத்துக்கு போகலாம். இரியம்மா, இது கூட சத்திரம் தான். பட்டணம் இல்லையா, அதான் சத்திரத்தை ஹோட்டல் மாதிரி கட்டிக்கிறானுங்க. திருப்பதி உண்டி இல்ல, கத்த கத்தையா துட்ட போடுவானுங்கல்ல, அந்த கத்தையெல்லாம் வச்சு மெத்தைக்கு மேல மெத்தையா கட்டிக்கிறானுங்க. இது வெங்கடாஜலபதி சத்திரம். இங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு கேட்பாங்க? துட்டு வாங்க மாட்டாங்க ஏம்மா. சாப்பிட உட்கார சொல்ல வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா துன்ற வரைக்கும் போடுவானுங்க. இதெல்லாம் பார்த்தாதான் கடவுள் இருக்காருன்னு நம்ப. அத்த என்னத்துக்கு எடுத்து போற வையே, உள்ள போய் ரூம் நல்லா இருக்குதான்னு பாத்துட்டு வா. நான் பாத்துக்கிறேன், பொட்டி எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். சரி. சின்ன பிள்ளை மாதிரி இந்த ஊத ஊதுறானே, மூஞ்ச பாரு. ரொம்ப அழகா இருக்கு. பகல்ல கூட லைட் போட்டிருக்காங்க. ராமு, 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 ராமையா, ஏன் ஓடுற? ராமையா, ராமையா, ராமையா. பொட்டியை தூக்கிட்டு ஓடிட்டானே. என்னமோ இவன் தான் நல்லவ மாதிரி பேசி பொட்டியை தூக்கிட்டு போயிட்டானே. ஏழுமலை ஆண்டவா, ஓ சத்திரத்துல கூட இப்படி எல்லாமா நடக்கும்? ஹாய், கண்ணாடி. அப்பா, காலையில ஒரே நோவு. What are you looking for? What you want? Excuse me. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, பயமா இருக்கு. I said get out. Don't push out. சுமித்ரா, என்னாச்சு? What's going on here? இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியறதாவது damn it. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தோம். கார் பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள என்ன கலாட்டா? அதுல சார், இவங்க Dress பார்த்து பெக்கர்னு. Shut up. ஏன் இவங்க Dressக்கு என்ன? இந்த ஹோட்டலுக்கு வர அமெரிக்கன் ரஷ்யன் டூரிஸ்ட் பாதி Dressல ஜாலியா சுத்திட்டு இருந்தா ரெச்சிடுவீங்க. இவ உடம்பு தெரியாம சேலையை கட்டிட்டு வந்தா உங்க கண்ணுக்கு பெக்கரா? You bloody lousy man of double standard. Get lost, I say. சாரி சார், சாரி. வா சுகன்யா. என்னங்க, இதுக்கு முன்னால சுமித்ரா நீங்க, இப்ப சுகன்யான்னு கூப்பிடுறீங்க. நான் ரெண்டும் இல்லைங்க, என் பேரு கல்யாணி. சரி, ஏதோ ஒண்ணு. அங்க அவங்கள நான் சமாளிக்கிறதுக்காக தெரிஞ்சவ மாதிரி பேசிட்டேன். தப்பா? தப்பு இல்லைங்க, நீங்க உதவிதான் செஞ்சிருக்கீங்க. நான் எப்படி நன்றி? பசிக்குதா? கம் ஆன். டிஃபன் டைமுக்கு உட்கார்ந்தோம், மீல்ஸ் டைம் ஆயிடுச்சு. போதுமா, இன்னும் வேணுமா? என்னங்க, இதெல்லாம் இன்னொரு தடவை சூட கொண்டு சொல்லுங்க. இன்னொரு தடவையா? அம்மா, எங்க ஹோட்டல்ல போட்டதெல்லாம் தீர்ந்து போச்சு. போட அரை மணி நேரம் ஆகும். முதலாளி பில்ல கொடுக்க சொன்னாரு. அங்க இடம் இல்ல, கையில கொடு. எவ்வளவு ரூபாய்? 274 ரூபாய். அம்மா, இவ்வளவு ரூபாயா? என்ன ஒரு இது? சோடா குடிச்சா 10 ரூபாய், சூடா தின்னா 274 ரூபாயா? பணமா தின்னுவாங்களா? என்கிட்ட பணம் இல்லைங்க. பணம் இல்லையா? என்கிட்ட கூட பணம் இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? ஒரு வேலை செய்யறேன்.
நான் உன்னை எங்கேயே விட்டுட்டு போயிடுறேன். ஹோட்டல்லே உங்களுக்கு நீ மாவாட்டு, தட்டு கழுவு, 4 நாளைக்கு செஞ்சா கணக்கு சரியா போயிடும். நான் வரேன். அம்மா தாயை அழுவாத, நான் சும்மா சொன்னேன். என்கிட்ட பணம் இருக்கு. போலாமா? ஏ எடுத்துட்டு போக கூடாதா? அத கூட எடுத்துக்கலாம். மூச்சை பாரு, வா. இறங்கு. இதுதான் என் வீடு. வாமா. Come on. உள்ள வா. இது பிரம்மச்சாரி இருக்கிற வீடு. மேல இருக்க வேண்டியது கீழே இருக்கும், கீழே இருக்க வேண்டியது மேல இருக்கும். எது எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சிடுறேங்க. ஆஹா, வா. லா 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 லா. இதான் சமயக்கட்டு. சொன்னல, பிரம்மச்சாரி வீடு. சனால். நீ சமைப்பியா இல்ல நானே சமைக்கட்டுமா? ஓ சமைப்பேங்க. சாமான்லாம் இருந்தா 2 நிமிஷத்துல சமைச்சிருவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதே? தெரியாதே. நானு ரொம்ப நல்லா சமைப்பேங்க. அப்ப நல்லாவும் சாப்பிடுவ. பாரு, அந்த ஜன்னலை திறந்தா பேலஸ் சினிமா தியேட்டர் பார்க்கலாம். ஐயே சினிமா தியேட்டர். அந்த ஜன்னலை திறந்தா மகாலட்சுமி கோயில பார்க்கலாம். போதும் 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 போதும். ஆனா அந்த ஜன்னல் மட்டும் திறக்காத. ஏ அங்க மாயவரம் கோபு சாஸ்திரின்னு ஒரு பொம்பளை பைத்தியம் இருக்கு. அவன் கண்ணுல நீ பட்டுட்ட ஃபானால் மந்திரம் சொல்லியே சாப்பிடுவான். அங்க போக மாட்டேன். அங்க பாத்ரூம் இருக்கு, போய் குளிச்சிட்டு வா. குளிச்சிட்டு வந்த உடனே சாமி கும்பிடுறது பழக்கம். சாமி படம் எங்க இருக்கு? உன் தலைக்கு மேல. அதோ ஏழ்மலையானே தள்ளிக்கங்க. கமலா சுக்க சூச்சுக்க. Damn it. சிச்சி, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். இத டிவி ஸ்டேஷன் நினைச்சாங்களா, ரயில்வே ஸ்டேஷன் நினைச்சாங்களா? இந்த டிவி ஸ்டேஷனுக்கு நான் ஒரு டைரக்டர் இருக்கிற ஞாபகம் ஒருத்தன கூட இல்லையே. அவங்கவங்க இஷ்டப்படி வந்து மேஞ்சிட்டு போறாங்க. ராஸ்கல்ஸ், இடியட்ஸ், எல்லாம் லேடி கேரக்டர்ஸ் தானா? லேடி கேரக்டர்ஸே வரக்கூடாது. இந்த நாடகத்தை டெலிகாஸ்ட் பண்ணவே முடியாது. சார், இது லேடிஸ் காலேஜ் ஆண்டு விழா ஒட்டி நடக்கிற நாடகம்னு முந்தைய அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். Damn it. லேடிஸ் அவங்களுக்கு ஒரு காலேஜ், அதுக்கு ஒரு ஆண்டு விழா. தவிர்க்க முடியாத காரணத்தால நிகழ்ச்சி மாற்றப்பட்டதாக சொல்லி பன்றிகள் அது குட்டி போடும் முறையை செய்திப்படுத்த போடுங்க. சார், பன்றிகள் அது குட்டி போடும் முறையை செய்திப்படுத்த போடுங்க. சார், இன்ஃபர்மேஷன் மினிஸ்டருக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சரி, ஒரு வேலை செய்யுங்க. லேடி கேரக்டர்ஸ் எல்லாம் மேல் கேரக்டர்ஸா மாத்திருங்க. மேல் கேரக்டர் சார்? ஆமா. இல்ல அர்ஜென்டா கதையை மாத்த சொல்லி லேடி கேரக்டர்ஸ் மேல் கேரக்டர்ஸா மாத்துங்க. சார், இது ஒரு பெரிய பெண் எழுத்தாளர் எழுதின நாடகம் சார். எழுத்தாளியா? ஆம்பளைங்க வாழ்க்கையில நாடகம் ஆடுவாங்களே தவிர நாடகத்தை வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. சொன்னபடி செய்யுங்க. இது போட்டுக்கங்க. அம்மா தாயே, இது டேபிள் எந்திரி. தெரியும், இது போட்டுட்டு பாருங்களேன். எப்படி இருக்கு? பரவாயில்லையே, சமையல் நல்லா தான் இருக்கு. சும்மா இருங்க, அவசர அவசரமா செஞ்சா. இல்லன்னா இன்னும் நல்லா செஞ்சிருப்பேன். நாளைக்கு பாருங்களேன் எப்படி செய்யறேன்னு. எப்படி? அப்ப நாளைக்கு கூட இங்கே இருப்பியா? எங்க போறதுன்னு தெரியற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். ரயில விட்டு இறங்குனதுல இருந்து எல்லாரும் ஏமாத்துறாங்க. வெளியில போகவே பயமா இருக்குங்க. பாரு, நீ இங்க இருந்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்? வெளியே என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்னங்க, உண்மையா சொல்றேன். நீங்க போன்னு சொல்லிட்டா சாகறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அம்மா தாயே, ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாமா, நீ இங்கே இரு, நான் வெளியே போறேன். எதுக்கு? வெளியே போய் படுத்துக்கிறேன். வேணாங்க, நீங்க ரொம்ப நல்லவரு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேசாம இங்கே படுங்க. தாயே, உன் மேல எனக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா போறாது. வெளி உலகத்துக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். மெத்தல படுத்தா எனக்கு தூக்கம் வராது. சரி, நீ இங்கே கீழே படுத்துக்க, நான் வெளியே கட்டில போய் படுத்துக்கிறேன். சரிங்க. என்னங்க, உங்களுக்கு பயமா இருந்தா என்ன கூப்பிடுங்க. ஒண்ணு ஏன் கோச்சுக்கிறாரு? ரிக்ஷாவில போன பொண்ணு இங்கே எப்படி வந்தா? இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒதுக்கல் கேசா, ஒதுங்கல் கேசா? ஒன்னும் புரியலையே, புரிஞ்சுக்க முடியலையே, புரிஞ்சுக்காமலும் இருக்க முடியலையே. என்ன மந்திரம் சொல்றேன்? மந்திரம் தாண்டி சொல்றேன், நேக்கே புரியலையே. புரிஞ்சது.
இப்போ சிந்து பைரவியும் பீம் பிளாஸையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா பாடினீங்க. இது என்ன ராகம்னா? நான் பாடினது ராகம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா பாடினேன். கரெக்ட் கரெக்ட். ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் இப்ப பாடின பாட்டை கொஞ்சம் பாடுறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பொண்ணு மேல சந்தேகம், என் பொண்டாட்டிக்கு என் மேல சந்தேகம், தேகம் சந்தேகம். யாராவது அபிஷ்டு தண்ணிய ஊத்திட்டு இருக்க? என்ன கத்தின்னு இருக்க? கத்தலடி, பக்தியில மந்திரத்தை ஜாஸ்தி சொல்லிட்டேன். பகவானுக்கு பொருட்களை என் மேல அபிஷேகம் பண்ணி விட்டார். அவனுக்கு பொம்பளைங்கன்னா பிடிக்காது. ஏன்? எவ்வளவு ஒருத்தி அவனை லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாளாம். அப்ப இருந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்காது. உன்னை அவனே பாராட்டினான்னா யூ ஆர் ரியலி சம்திங் கிரேட். ஜெமினி சர்க்கஸ் தீவுத்திடலில் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு அரிய வாய்ப்பு காண தவறாதீர்கள். ஜெமினி சர்க்கஸ். நோ 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 நோ. நாம 2 பேரும் சேர்ந்து போனா புருஷன் பொண்டாட்டி நினைச்சுக்குவாங்க. அது நல்லா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கூட்டிட்டு போங்க. அவனை பிடிச்சுக்குவான். சர்க்கஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இங்க பாருங்க, நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எல்லாரும் என்னை ஏமாத்தினாங்க, வித்தியாசமா பழகினாங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருந்தது. ஆனா இப்ப நீங்க எனக்கு துணைக்கு இருக்கீங்கிற தைரியத்துல எதை பார்த்தாலும் அழகா இருக்கு. எல்லாரும் சொந்தக்காரங்களாயிட்டாங்க. இனிமே இதான் என் ஊரு. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒண்ணும் இல்ல, ரோஜா செடியை எங்க நட்டாலும் அங்க அழகு இருக்கும். நீ எங்க இருந்தாலும் அங்க கலகலப்பா இருக்கும். இதுக்கு என்ன போய் ஏன் பாராட்டுற? தெருவில் அனாதையா இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களே, அதுக்கு பாராட்ட கூடாதா? கல்யாணி, உன்னை சந்திக்கிற வர நானும் ஒரு அனாதை தான். எனக்கு மட்டும் எவ இருந்தா சொல்லு. நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன்னு உனக்கு ஒரு நன்றி உணர்ச்சி. ஆனா பச்சை புள்ள மாதிரி இருக்கிற உன் மனசுல நான் இடம் பிடிச்சதுக்காக என்ன நினைக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? என் கற்பனைகளை கவிதையாக்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், சொல்லு, இஷ்டம் இல்லையா? பாடும் பாடும் போகும் 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 கண்ணிலே தேன்மழை கார்த்திகை தேவதை மார்கழி மாலை வந்ததே அந்தி நேரம் ஆனந்தம் பாடும் ஆடி மேகம் ஊரெங்கும் போகும் கண்ணிலே தேன்மழை கார்த்திகை தேவதை மார்பிலே மாலை வந்ததே. ஆகாயம் காதோடு பேசும், நீயின்றி நான் இல்லை நாளும். ஆகாயம் காதோடு பேசும், நீயின்றி நான் இல்லை நாளும். நீ வந்து சேர்ந்தால் ஆனந்த தேர்ந்தால் அன்புக்கு நாள் வந்தது. தூதுக்கு மேகங்கள் போகும், தோளோடு தோள் சேர வேணும். தூதுக்கு மேகங்கள் போகும், தோளோடு தோள் சேர வேணும். மாணிக்கப் பாவை ஆணுக்கு தேவை, கன்னங்கள் தேர்ந்தது. மோகங்கள் ராகங்கள் பாடட்டும், தேகங்கள் ஆடட்டும், வாடி பெண்ணே. அந்தி நேரம் ஆனந்தம் பாடும்.
ஆசைக்கு தாலாட்டு பாடு யாரோடு யார் என்று பாரு ஆசைக்கு தாலாட்டு பாடு யாரோடு யார் என்று பாரு நீ வந்த வேளை நாளெல்லாம் லீலை கண்ணுக்குள் யார் வந்தது காலங்கள் சீராக ஓடும் காற்றோடு பாடல்கள் போகும் காலங்கள் சீராக ஓடும் காற்றோடு பாடல்கள் போகும் பூவண்ண மேடை நீ வந்த வேளை சின்னங்கள் ஏற்கனது வானுக்கும் பூமிக்கும் பாலங்கள் போடுங்கள் ஆடுங்கள் பாடிக்கொண்டே அந்தி நேரம் ஆனந்தம் பாடும் 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 ஆயிரம் ஊரெங்கும் போகும் கண்ணீரே தேன்மழை கார்த்திகை தேவதை மார்பிலே மாலை வந்ததே அந்தி நேரம் ஆனந்தம் பாடும் 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 ஆடி நேரம் ஊரெங்கும் போகும் பாடும் 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 இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டாங்க சார். நம்ம துரதிருஷ்டம் என்னன்னா நிறைய பேர் பொம்பளைங்களா வந்துட்டாங்க சார். பொம்பளைங்க எப்படி வந்தாங்க? எல்லாரும் அப்ளிகேஷன் போடலாம்னு சொன்னீங்கல்ல சார். லேடிஸ் லாஸ்ட், ஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட். கூப்பிடு. வணக்கங்க. பேரு? சுசீலா. சுசீலா. நான் கேட்டது உன் பேரா, உன் வைஃப் பேர் இல்ல. அப்பா நான் சொன்னது கூட என் பேர் தாங்க. என் அசல் பேரு சுசீல் குமாருங்க. கண்ணுக்கு கிளாமரா இருக்கேன் இல்லையா, அதனால ஆம்பளைங்கெல்லாம் என்ன சுசீலாங்கிறாங்க. ஆனா பொம்பளைங்கன்னா எனக்கு ஒரு பெருமை கௌரவம் ஒரு ஈடுபாடுங்க. அதனாலதான் அந்த பேரைய நிலைய வச்சுக்கிட்டேனுங்க. பொம்பளைங்களை யாராவது திட்டினா செருப்பா அடிப்பேன். உன்ன செருப்பால் அடிப்பேன். ஓ போ வெளியே. ஏய் இங்க வா. எஸ் சார். புத்தி இருக்கா உனக்கு? ஆம்பளைய பொம்பளை நினைச்சிட்டியே. இரு, நான் சொல்ற பேரை கூப்பிடு. பி சூரியன்கிறவரை கூப்பிடு. ஓகே சார். பி சூரியன் சார். ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். நான் தான் சார். நான் தான் சார். சார் குடிமுடிக்கு போச்சு சார். முழுகாது பின்ன தாடகையும் பூதகையும் உள்ள அனுப்பிச்சா? அது இல்ல சார், இன்டர்வியூக்கு வந்த பொம்பளைங்க எல்லாம் கலாட்டா செய்றாங்க. அப்ளிகேஷன் அனுப்ப சொன்ன போது ஆம்பளைக்கு மட்டும் சொல்லலையே, பின்ன இப்ப இன்டர்வியூ கூப்பிட்டு திருப்பி அனுப்புறது அநியாயம் சொல்லி வெளியே கலாட்டா செய்றாங்க சார். சாக சொல்லு. இது என் பர்சனல் செக்ரட்டரி வேலையா? நான் இன்டர்வியூ பண்ணா படிப்பு இருந்தாலும் இல்லாம போனாலும் எனக்கு பிடிச்சா போதும் உத்தியோகம் கொடுப்பேன். இது அரசாங்கம் எனக்கு கொடுத்த உரிமை. போய் இன்டர்வியூ கேன்சல் போட போடு. சரி. கல்யாணி, நமக்கு அந்த மாதிரி வீடு பார்க்கலாமா? வேணாங்க, அந்த வீடு எனக்கு பிடிக்கலைங்க. அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு. நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா நான் தனியா இருக்கணும். முகமூடி கொள்ளக்காரெல்லாம் வருவான். சரி, இத பாரு. இந்த வீடு நல்லா இருக்குங்க. முன்னால புள்ளைங்க விளையாடுறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அம்மாவுக்கு புள்ள பெத்துக்கணும்னு கூட ஆசை வந்துருச்சா? போங்க. சீ, போங்க. நீங்க ரொம்ப மோசம். யாராவது பார்க்க போறாங்க. ஏன் நான் வேற ஒருத்தன் பொண்டாட்டி முத்தமிடலையே. எனக்கு வரப்போற மனைவியே நான் எது வேணாலும் செய்வேன். சும்மா இருங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஏன் தப்பா நினைக்கணும்? நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கு போறோம்னு ஊரை குட்டி இப்பயே சொல்லிடுறேன். என்னங்க வரலட்சுமிமா? என்னடாப்பா? நானும் கல்யாணியும் கல்யாணம் செய்துக்கு போறோம். நரசிம்மன் சார், நானும் கல்யாணியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னங்க? ஐயோ, என்னங்க? நானும் கல்யாணியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மிஸ்டர் பிரசாத், குட் மார்னிங். குட் மார்னிங். கல்யாணி வா. எனக்கும் கல்யாணிக்கும் மேரேஜ் ஆக போகுது. நீங்க கண்டிப்பா வரணும். ஆமா சார், நீங்க மறக்காம வந்துடணும். அட, என்னங்க இது? நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னா இவரையும் கோச்சிட்டு போறாரு. சொன்னேன்ல, பொம்பளைங்க பேர் எடுத்தாலே அவனுக்கு ஒரே எரிச்சல். இதே மாதிரி அவங்க அப்பா அம்மா எரிச்சல் பட்டிருந்தா இன்னைக்கு எரிச்சல் படுறதுக்கு இவர் இருந்திருப்பாரா? கரெக்டா சொன்னேன். என்ன? வந்துருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். பிரசாத் சார், வணக்கம் சார். என்ன விஷயம்? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறேன் இல்ல பட்டினி கிடக்குறேன். உங்களுக்கு என்ன? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. எங்க வீட்ல வந்து ரவா கேசரி செஞ்சேன். அது உங்களுக்கு கொடுத்து. சாரி, எதுவும் எனக்கு வேணாம். போங்க. இனிமே இதெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. போங்க. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது இதை உங்ககிட்ட கொடுத்து உங்களை சாப்பிட வச்சு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வரேன்னு அவகிட்ட பந்தயம் வச்சேன். இங்க பாருங்க, ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க இல்ல, பொம்பளைங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க,
உங்களை மாதிரியே அவர் கூட பொம்பளைங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நினைச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நடுத்தர்ல தானே நின்று இருக்கணும். பாவங்க பொம்பளைங்க பயந்த சுபாவங்க. ஹலோ, ஹாய் சிட்டி, சௌக்கியமா இருக்கேம்மா? ரொம்ப சௌக்கியம். டில்ல எப்படி இருக்கு? அதுல பாருமா, அதாம்மா, அது இல்லம்மா, கொஞ்சம் எழுதுனேனம்மா. என்ன கொஞ்சம் பேச விடுமா? இல்லம்மா, அது ஒரு நிமிஷம். வீடு இப்படி வந்துருது. யார் உங்க தங்கச்சியா? ஹலோ, பேர் என்ன? சிட்டுமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க யாரு? நான் கல்யாணிங்க. கல்யாணியா? உங்க அண்ணனுக்கு என்ன தெரியும்? என்னங்க அது? ஆனால் நீங்க ரொம்ப மோசம். உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க கிட்ட கோச்சிட்டே இருக்காரு. நீங்களா சொல்லக்கூடாது? நீங்களும் ஒரு பொம்பளை தானே? அவனுக்கு சொன்னாலும் புரியாது. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட். அவர் கொஞ்சம் கூட புத்தியே இல்லைங்க. என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? சீக்கிரம் வாங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். என்னது? உங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணுமா? என்னங்க? இல்ல வெளிய போயிட்டேன்னு சொல்லுங்க. என்னங்க, அவர் வெளியில போயிட்டேன்னு சொல்றாருங்க. பக்கத்துல இருந்துகிட்டு அவங்க கிட்ட போன் கொடுங்க. என்னன்னா பக்கத்துல இல்லம்மா, இங்கதான் விளையாட்டா இருக்கா? ஆமா, அப்புறம் நான் டிவி ஸ்டேஷன்ல போடுவேன். என்ன பெரிய பொம்பளைங்களை திட்டியாமே? பெரிய ஆம்பளையா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? போன வை. மொத்தத்துல கட்ட பிரம்மச்சாரியோட பேசிட்டு வந்துட்டேன். பேசுறதாவது நான் செஞ்ச கேசரியே கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர் தங்கச்சி டெல்லியில இருந்து போன் பண்ணிச்சுங்க. வரல, அது பாம்பு போட்ட மாதிரி இருக்கு. அங்க பேசுறது எங்கெல்லாம் அதிருது. ஆமா, பேசிட்டு என்னங்க எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஈக்காக கூட காணோம். நாம 2 பேர் மட்டும் இருக்கணும் தானே இங்கே கூட்டிட்டு வந்தேன். இந்த இடத்த பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு? ரொம்ப அழகா இருக்குங்க. அழகா இருக்கா? அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. என்ன? சினிமா ஷூட்டிங். வாவ், பியூட்டிஃபுல் வாட்டர். இந்த தண்ணியை பார்த்தா குளிக்கணும் போல இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? ஐயோ, நான் மாட்டேன். வா, சேர்ந்து குளிக்கலாம். நான் மாட்டேன். ஏய், கம் ஆன். விடுங்க, நான் வரலண்ணா. நான் குளிக்கிறேன், பாக்குறியா? பாக்குறேன். ஓகே. இதுக்கே இப்படி வைக்கப்படுறியே. ஏய், பல்டி. இன்னொரு தடவை. கல்லு, ஸ்டோன். இந்த கல்லு பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கல்லு எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த கல்லால உடம்பு தேய்ச்சிக்கிட்டா உடம்பு வயிற மாதிரி ஆயிடும். என் கட்டழகு மேனிக்கு காரணம் இந்த கல்லு. டாடாய். இந்த கல்லால என் முதுகு தேய்க்கிறியா? ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.
கல்யாணி, நில்லு. வருத்தப்படுறியா? நாம அவசரப்பட்டமே தவிர அவமானப்படுத்திக்கலையே. அவமானப்படாம இருக்க நாம சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கணும். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போலாம். நாளைக்கு போறதா? ஏன் இன்னைக்கே போயிடலாமா? போலாமா? அது இல்லைங்க, இன்னைக்கு பாட்டிமை நாள் நல்லாவே இல்ல. அப்புறம் நாளைக்கு துதிய. பொண்ணுக்கு கல்யாணம் தான் முக்கியம். முகூர்த்தத்தை பார்த்து முருகன் சன்னிதியில் கல்யாணத்தை பண்ணிக்குவோம். முகூர்த்தமா? பைத்தியக்காரி, நாம முகூர்த்தம் பார்த்தா ஆரம்பிச்சோம். அதுக்கு இல்லாத முகூர்த்தம் இதுக்கு எதுக்கு? ஆனா 4 பேர் பார்த்து 4 பேசுறதுக்குள்ள நம்ம கல்யாணம் நடக்கணும். ஓகே? வேண்டாங்க, போயும் பாட்டி மேல கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கலீங்க. பின்ன நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒரு நிமிஷம். என்னங்க, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி. அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்னது 15ஆம் தேதியா? யூ மீன் 1 வீக்? அதுக்குள்ள 4 வீக் ஆயிடுவானே. என்னங்க ஒரு வாரம் தானே பொறுத்துக்க சொல்றேன். அது கூட முடியாதா? நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். முடியாது. முடியுங்க, எனக்காக ஒத்துக்கங்க. அப்ப 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் வாப்பா. போதுண்டா. அழகிரி, இங்க வா. 10 பைசாத்தா? இதோ. என்னப்பா பை கனமா இருக்கு? பையில என்னதான் வச்சிருக்க? இப்படி கொடு. 10 பைசாத்தா? இந்தா. 10 பைசா வாங்கியே பங்களா கட்டிட்டு போல இருக்கு. டேய், வச்சிருக்கே என்ன இருக்குதுக்குள்ள? இந்த ஆளு லேடிஸ கண்டா மட்டும் வெறுக்கிறான், பாடிஸ கையில பிடிக்கிறானே. எல்லாம் வெறும் வேஷம் தான் போல இருக்கு. காலம் கெட்டு போச்சுடிமா. அதானே. டேய், இதெல்லாம் ஏண்டா இருக்கும் பையில? என்னையா பிரசாத், கையில ஒரே பிரசாதமா இருக்கு. எல்லாம் ஒரே சைஸா இல்ல டிஃபரண்ட் சைஸ் ஏதாவது இருக்கா? சும்மா இருங்க, என்னது இல்ல, அழகிரிது. சும்மா ரீல் விடாத. அவன் 10 பைசா கிராக்கி, பாடி கிராக்கி நீதான். டேய், பைய எடுத்துக்கடா. 10 பைசாத்தா? உன் பைய எடுத்துக்க, நான் பைசா எடுத்துக்கடா. 10 பைசாத்தா? நான் கூப்பிட்டேன் பாரு, என் புத்திய சிறுபால் அடிக்கணும். ஏப்பா 10 பைசா இல்ல, 1 ரூபாய் இந்தா. 10 பைசாத்தா? டேய், எல்லாரும் பாக்குறாங்க, எடுத்துக்கடா. 10 பைசாத்தா? மானம் போகுது, ஆள விடுறா. 10 பைசாத்தா? டேய், உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. 10 பைசாத்தா? டேய், 10 பைசாத்தா? டேய், எடுத்துக்கடா. 10 பைசாத்தா? ஐயோ. சார் 10 பைசாத்தா? சார், இந்த மாசம் 15ஆம் தேதி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏன் சார்பில்ல சொந்தக்கார வந்து நீங்க தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தா தானே? ஏன் அப்படி? இந்த அழகிரி அப்போ இருந்தே உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான். பைய எடுத்துக்கிட்டு போனா எடுத்துக்க மாட்டேங்கிறான். நான் நிக்கிற இடமும் சரியில்லை, பாக்குறவங்களும் தப்பா நினைப்பாங்க. 10 பைசா வேணுமா? பாருங்க. எங்க? அவங்க இல்லாம காட்டிட்டேன். சரியா அப்ப மாட்டிக்கிட்டேன். 10 பைசா கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஜேபில இல்லையே. ஓஹோ. எங்க பை என்கிட்ட கொடுங்க. அழகிரி, அழகிரி, உடம்பு நல்லா இருக்கா? எங்க இந்த பைய வாங்கிக்க. 10 பைசாத்தா? இந்தாயா வாங்கிக்க. இன்னொரு தரம் கேட்டா என் மூஞ்சில சிற்பாலடி. அழகிரி, 15ஆம் தேதி எங்க கல்யாணம், வருவியா? 10 பைசாத்தா? இந்தா. அட, இந்த ஐடியா எனக்கு வரலையே. இவ்வளவு நேரம் இவங்கிட்ட அவஸ்தைப்பட்டேன். அதான் இப்போ அது புரிஞ்சுதா? ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை வேணும்னு. அது சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? அதான் அழகிரிட்ட சொன்னேனே, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதி அன்னைக்கு நானும் அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என் சார்பில் சொந்தக்காரா நீங்க வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஐ எம் சாரி, 15ஆம் தேதி நான் குண்டூர் போறேன், டிவி கவரேஜ்க்காக. தட்டி கழிக்க எப்படி சொல்றீங்களா? வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க என்னனால உண்மையை சொல்றேன். ஒருவேளை என் ப்ரோகிராம் ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். கல்யாணி, வந்துட்டேன். நான் வரேன். கண்டிப்பா நீங்க வரீங்க, மறந்துட கூடாது. நீங்க வரீங்க. இவனை நம்பியா நான் பிறந்தேன்? என்னங்க உங்களுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. காபி எடுத்துட்டு வரட்டா? காஃபி. பெரிய உத்தியோகம் இதுலன்னா இன்னொன்னு. bloody kick the job. படிச்சிருக்கேன், எனக்கு என்ன பயம்? இது போனா இன்னொரு வேலை. அங்க என்னதான் நடந்தது அப்படி? ஒண்ணும் இல்ல கல்யாணி, பாஸ் கூட சண்டை. ஐயோ, பாஸ் கூட போய் ஏன் சண்டை போட்டீங்க? பின்ன என்ன கல்யாணி,
15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பிக்ஸ் பண்ணுமா இல்லையா? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. மதியில 4 நாள் இருக்கு இல்லையா? ஆமா. நான் கேம்ப் போகணுமா? சார் எனக்கு மேரேஜ் சார், போக சௌரியம் இல்லைன்னு அவர் பிடி கொடுக்கவே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா உனக்கு கோவம் வருமா இல்லையா? கேம்புக்கு போனா ப்ரமோஷன் தருவாரா இல்லன்னா வேலையை விட்டு போக சொல்லுவாரா? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? யோ, உன் ப்ரமோஷன் என்னையா? வேலையே வேணான்னு வந்துட்டேன். ஐயோ, வேலை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? கேம்ப்னா போக வேண்டியதானே? எப்படி போறது? கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு இங்க வருவேன். அப்ப அந்த வேலையெல்லாம் யார் பாக்குறதா? என்னங்க பெரிய வேலை? நான் இருக்கேன்ல, நான் அதை பாத்துக்க மாட்டேனா? உங்க பாஸுக்கு கோவம் வரக்கூடாது. போனா ப்ரமோஷன் வருங்கிறீங்க. கல்யாணமானா குடும்ப செலவு, காசு வேணும்ல. உங்களுக்கு என்ன, நீங்க போங்க. இங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து எனக்கு தாலி கட்டினா போதும். கல்யாணி, உன்னை இங்க விட்டுட்டு நான் எப்படி போறது? முடியாது. குட் ஐடியா. நீயும் என் கூட வந்துட்டா மஜாவா இருக்கும்ல? ஆசை. போங்க. நீங்களும் போய் நானும் உங்க கூட வந்துட்டா இங்க கல்யாண வேலையெல்லாம் யார் பாக்குறது? 4 நாள் தானே. பாத்தீங்களா, கல்யாண தேதி வச்ச உடனே ப்ரமோஷன் வந்துருச்சு. இல்ல யாரால? இந்த கல்யாணி வந்ததால. அதனால கேம்ப் வேண்டான்னு சொல்லாம போயிட்டு வந்துருங்க. நீ கூட எங்க பாஸ் மாதிரி பேசுறியே. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன செய்ய? விட மாட்டா, போயிட்டு ஆகணும். எந்திரிங்க முதல்ல. இன்னில இருந்து எனக்கு 2 பாஸ். ஆபீஸ்ல அந்த பாஸ், வீட்ல இந்த பாஸ். சபாஷ். போக முடியாது. ஓகே, இந்த 5000 ரூபாய். எதுக்கு? ஒரு நல்ல பட்டு சேலையை வாங்கி 15ஆம் தேதி நான் வரும்போது கல்யாண பெண் மாதிரி சிங்காரிச்சுக்கிட்டு வாசப்படி கிட்ட எனக்காக வழி மேல விழி வச்சு தங்க பதும மாதிரி நிக்கணும். என்னங்க, 15ஆம் தேதி காலையிலேயே நீங்க கண்டிப்பா வந்துடணும். என்ன? முடியாது. ஏன் முடியாது? 14ஆம் தேதி ராத்திரியே வந்துருவேன். ஓகே, பாய். என்ன? எதிர்பார்த்துக்கிட்டே இரு. போயிட்டு வாங்க. பணம். அம்மா, இன்னும் 4 நாள் இருக்கே.
அவளின் மங்கள சேலை எப்பொழுது ஏங்குது நெஞ்சு மஞ்சளோடு குங்குமத்தாலி எப்பொழுது ஏங்குது பிண்டு மணவாளன் வாராமல் பருவம் தாங்காது அவனோடு சேராமல் இளமை தோன்றாது ஓ ராத்திரி நீ விடிந்து போ ஓ விடியலே நீ மெல்லவா அந்த உதய வெளிச்சம் வந்து விடியாதா அட இருளின் வெள்ளம் இங்கு வடியாதா ஓ ராத்திரி நீ விடிந்து போ வாங்க, நீங்க அவருக்கு உறவா? பத்திரிக்கை பார்த்து வந்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் இந்த வீட்டு ஓனர். ஓ, இதுக்கு முன்ன உங்களை நான் பார்த்தது இல்ல. வாங்க உட்காருங்க. அவர் வர நேரமாச்சு. வந்து 5 நிமிஷத்துல கோயிலுக்கு போயிடலாம். கோயிலை பத்தி எனக்கு அனாவசியம். வீட்டை எப்ப காலி பண்ற? காலி பண்றதா? கல்யாணத்துக்கு முகூர்த்தம் இன்னைக்கு வச்சிருக்கு. புரியாம பேசுற. 4 நாளைக்கு முந்தி போறப்போ 15ஆம் தேதி காலையில, அதுதான் இன்னைக்கு, வீட்டை காலி பண்ணிடுவான்னு சொல்லி கணக்க செட்டில் பண்ணிட்டு போயிட்டானே. இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டம்மா. இன்னைக்கு பஞ்சமி முகூர்த்த நாள், அவங்க வந்துருவாங்க. காலி செஞ்சுடு. பெரியவங்க ஏதேதோ பேசுறீங்க. என்ன எதை பேசுறேனா? எதை பேசணுமோ அதை பேசுறம்மா. நீ தெரியாம பள்ளத்துல விழுந்துட்ட. மது இருக்கானே பெரிய பொம்பளை பொறுக்கி, எவளையாவது கூட்டிட்டு வருமா? 1 மாசம் ஜாலியா இருப்பான், விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஏமாந்தவங்கள பாதி பேரு சந்திர பந்திர இரவு ராணியா புடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு ராணி. என்ன ஏன் அப்படி பாக்குற? அவனை பத்தி என்னை விட தெரிஞ்சவன் வேற எவனுமே இல்ல. நான் தான் 5 வருஷமா அவனுக்கு நேரடி விட்னஸ். அவரு அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. அம்மா, புத்தி இல்லாம சொல்லிட்டம்மா. அவன் ஒரு சத்தியமா, நீ ஒரு சாவித்திரி. என் வீடு எதுக்கு? காலி பண்ணிடுமா? அது இல்லைங்க. காலி செய்யுமா. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டம்மா. எத்தனை தடவை சொல்றது காலி பண்ணுன்னு? நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு சொன்னேன்ல, காலி பண்ணிடுமா. சாமான எல்லாம் எடுக்கா போயிட்டாளே. வாடகை வீட்டுல இவங்க விளையாடுறாங்க. மறுபடியும் நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. குடியெல்லாம் எடுத்துட்டு போ. இன்னும் அதிகமா பேசுறேன், போலீஸ்க்கு போன் பண்ணு. ஆமா ஆமா. பாருமா, அவங்க எடுத்துன்னு வந்த பெண்களை பார்த்திருக்கேன். நீ அந்த குட்டியில் ஒண்ணு மட்டும் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல, மோசம் போயிட்டேன்னு அப்புறம் தெரிஞ்சது. காசு போனா வாங்கலாம், கௌரவம் போனா வாங்கலாம். ஆனா மானம் போனா அதை வாங்கவும் முடியாது, வாழவும் முடியாது. அந்த ஆளை குண்டூர்ல முந்தா நாள் பார்த்தேன். ஆமா, இந்தா அவ அட்ரஸ். போய் நிக்க வச்சு கேளு. யாரு? மது சார் வீடு தானே? ஆமா, எதுக்கு? ஆமாடி. ஏய், உன் வீடா இப்படி உட்காரு. எழுந்துரு எழுந்துரு. எனக்கு அவரை பார்க்கணும். பார்க்கணும், எல்லாருக்கும் அவரை பார்க்கணும். காசு வேணும்னா அவரை தான் பார்க்கணும், வேலை வேணும்னா அதுக்கும் அவரையே பார்க்கணும். அவரு உங்களுக்காக தான் பிறந்திருக்காரா என்ன? அது இல்லைங்க, எனக்கு காசு வேண்டாம். பின்ன எதுக்கு? வேலை வேணுமா? இல்லைங்க. பின்ன அவர் வந்தா உங்களுக்கே தெரியும். அப்போ அவர் வந்தாதான் இங்க இருந்து போவியா? இந்த வீட்டுல நுழைஞ்சதுமே அவருக்கு நிம்மதி இல்லாம இப்படி ஒரு தொல்லை. போவலியே, வீட்டுல கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. இதுல நீ ஒண்ணு வந்தது பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு.
என்னங்க என்னங்க இப்ப ஏன் வந்த? உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்க அட்ரஸ தேடி பிடிச்ச வந்தேன். வீட்டுக்காரர் என்ன வெளியில விரட்டிட்டாருங்க. உங்களை பத்தி கூட தப்பா பேசினாரு. அத மட்டும் நான் நம்பல. ஏன் நம்பல? முக்கியமான காரணம் இருந்திருக்கும். அதனாலதான் அப்ப நீங்க வரலன்னு நினைச்சேன். என்ன நடந்தது? எதுக்கு நீங்க வரல? எதுக்கா? நான் வர நினைக்கல, வரல. புரியாத பொண்ணு. என் மேல ஆசை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? உங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் வருவேங்க. உங்களை தவிர எனக்கு வேற யாரு இருக்காங்க? தப்பு. ஆசை அப்படி இருந்திருந்தா தொடச்சு போட்டுரு. லைஃப் பூரா நான் லவ் மட்டும் பண்ணுவேனே தவிர மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஐ ஹேட் மேரேஜ். நீ அப்பவே அங்கேயே அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. உன் அப்பாவித்தனத்துக்கு அப்பவே வேலையா 5000 ரூபாய் கொடுத்துட்டேன். அந்த பணத்துல ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்து இப்ப செட்டில் ஆயிருப்பேன்னு நினைச்சேன். அப்புறம் உன் வீட்டு கூட வரணும்னு நினைச்சேன். எதுக்குன்னா நான் காதலிச்சு ஏமாத்தின கூட்டத்துல அழகா ஏமாந்தவ, ஆசையா பழகுனவ, இனிமையா நெருங்கினவ, எதுவும் புரியாதவ நீதான். அழக்கூடாது. பொறுத்துக்க. சிச்சி, இந்த சீனை அவாய்ட் பண்ணணும் தான் பாஸ் பேரை சொல்லி உன்னை ஏமாத்தினேன். அந்த ஏமாத்தம் கொஞ்ச காலத்துல உனக்கும் பழகிடும், எனக்கும் மறந்துடும். ஓ, வயித்துல வந்துருமேன்னு பயமா? ஒன்னும் பயம் இல்ல, நான் இருக்கேன்ல. இந்த மாத்திரையை போட்டுட்டா ஒண்ணும் வராது. உன்ன மாதிரி உள்ளவங்களுக்காக என்கிட்ட எப்போ இந்த மாத்திரை இருக்கும். ஐயோ, மணமேட குடும்பங்கிற வார்த்தைகளை உன்னாட்டம் உள்ளவங்க மறந்து போகணுமா? தாலியை கட்டிக்கிட்டு எல்லாரும் தர்ம பத்னி ஆயிட்டா என் நாட்டம் உத்தம புத்திர எங்க போவான்? சொல்லு சொல்லு சொல்லுமா. ஒரு விஷயம் சொல்லவா? உன் உடம்ப பொது உடமையாக்கிடு. அதுல ஒண்ணு தப்பு இல்ல. அப்பதான் பட்னி இல்லாம இருக்கலாம். அழகு இருக்கும் போதே அதை முதலீடா வச்சுக்கணுமா? இதத்தான் பெரியவங்க காற்றுள்ள போதே தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க. இத பாரு, உன் அழகு போயிட்டா யாரும் வரமாட்டாங்க. எதிர்நீச்சல் போட்டா எச்சையால தான் மிச்சமா இருக்கும். திங்க சோறு கிடைக்காது, நிக்க நிழல் இருக்காது. அப்புறம் நீ தொழில் ஆரம்பிச்சா ரேட் இறங்கி போயிடுமா? அட, கண்ணால சுடாத. உலகம் எனக்கு தான். அது தெரிஞ்சுதான் உன்னையும் உன் நாட்டம் உள்ளவங்களையும் நான் தொட்டு பாக்குறேன். உன் சத்தம் கேட்டா பாக்குறவங்க உன்னைத்தான் தப்பா பேசுவாங்க. என்ன எவனும் அசைக்க முடியாது. என்ன மாதிரி பெரிய மனுஷனை தப்பு சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு கொல்லுவாங்க. ஆமாமா, பின்னாலேயே வந்தா உனக்கு பிரயோஜனமே இல்ல. நீ எங்க செட்டில் ஆவறியோ அந்த அட்ரஸ் அனுப்பிடு, நான் அப்பப்ப வந்துட்டு போறேன். ஏன்னா 2 பேருக்கும் தொடர்பு ஆயிடுச்சு, அது தொடர்ந்து இருக்கணும். என்னங்க வந்துட்டீங்களா? அவ யாரு? அவ இன்னும் அங்கேதான் இருக்காளா? அவளோட உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க வாங்க. அது யாரோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வழி கேட்டது, அதான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருமா, அந்த ரைட்டு அடுத்த லெஃப்ட் திரும்பினா ஆஸ்பத்திரி. போய்க்கோ. இந்த பணத்தை வச்சுக்க. ரைட் தென் லெஃப்ட். ஓகே? அவ போவ விடுங்க, நீங்க வாங்க. கேம்புக்கு போகணும்னு சொன்னீங்க. இன்னும் 4 நாள் போனா நம்ம கல்யாணம். உங்களை பாஸ் கேம்புக்கு அனுப்புறாரு. ஏதாவது நான் சொன்னா எனக்கு ப்ரமோஷன் அக்கறை இல்ல, கேம்புக்கு போக மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆயிட்டா குடும்ப செலவுக்கு காசு வேண்டாம்? இங்க கல்யாண வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்னபடி பட்டு சேலை கட்டிட்டு உங்களுக்காக வழி மேல விழி வச்சு தங்க பதுமை மாதிரி நின்னுட்டு இருப்பேன். புறப்பட எல்லாம் ரெடி, நீங்க வாங்க.
நிஜம்தான். பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடுச்சு. அவளை அங்கிருந்து கழுத்து பிடிச்சு தள்ளிட்டே நீங்க வாங்க. நீ உள்ள போ, நான் அனுப்புறேன்ல. வெயில்ல நிக்கிறியே, உடம்பு என்னத்துக்காகும்? போ, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. புறப்படு, நட. Get out. Get out. Get out, I say. ஓன் சொல்றேன்ல. என்னங்க என்னாச்சு? என்ன விஷயம்? என்னாச்சு? என்ன விஷயம்? பாவம், பைத்தியம்னு நினைக்கிறேன். எவனோ கெடுத்துட்டு விரட்டி இருக்கான். பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. நம்மால என்ன செய்ய முடியும்? நமக்கும் குடும்பம் இருக்குல்ல. இவங்க மேல என்னங்க பரிதாபம்? உள்ள தள்ளிடுறான். ஏய், பாவம், இது மாதிரி பொண்ணுங்க ரொம்ப பேர் ஏமாந்துடுறாங்க. இவங்கள பார்த்தா ஐ கான் bear it. அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ். என்னங்க, எனக்கு போலீஸ்னா பயங்க. அவங்க கிட்ட என்ன பிடிச்சு கொடுத்துறாதீங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவங்க போனதும் நானே போயிடுறேன். ஐயோ, நான் என்ன செய்யறதுமா? உன்னை பார்த்தா எனக்கு அழுகையா வருது. என்னங்க? எடுத்துட்டு போங்க சார், எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். போமா, என்கொயரி பண்ணுங்க. போ சொல்றேன். ஏய், போ. சொல்றேன்ல, போ. எங்கேயாவது ஊர்ல இருந்து வந்துடுறது, இந்த மாதிரி பணக்கார வீடா பூந்து அழுவுறது, பணம் கேட்கறது. போ. ஏய், ஓ மரியாதையா. ஓன்னு சொல்றேன்ல. ஆமா சார். சார் கண்ணு மட்டும் கல்பராராயுதா, மூக்க பார்த்தா அம்பா சமுத்திரம் அண்ணம்மா, காது மட்டும் நம்ம செவ்வாப்பேட்டை செண்பகலட்சுமியா தான் சார். அவங்க மேல எல்லா கேஸும் இருக்கு. அவங்க முகஜாட இந்த அம்மா மூஞ்சில இருக்கு. அத வச்சு எல்லா கேஸையும் இந்த அம்மா மேல போட்டுடலாம். வெள்ளையப்பா, பழைய லிஸ்ட் எப்படி கொண்டா? நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. பிழைக்கிறதுக்காக வந்து பிழைக்க முடியாம போனவங்க. நீங்க எனக்கு நியாயம் செய்யலைன்னாலும் நான் செய்யாத குத்தத்தை என் மேல சுமத்தி என் வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க. நானாதீங்க. உங்க காலை பிடிச்ச கஞ்சிர என்னை விட்டுடுங்க. ஏய், முதல்ல லாக்கப்ல தள்ளு. இவங்க நடிக்கிறாங்க. Shut up. நீ செஞ்சிருக்கிற குத்தத்துக்கு நம்ம கிட்ட சாட்சி நிறைய இருக்கு. Be careful. இவங்க குத்தம் செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஏன் லட்டி என் கையில இருந்தா தான் சொல்ல முடியும். திருட்டு, தேப்படி, ஆள்மாறாட்டம், விபச்சாரம். இன்னும் ஏதாவது வேணுமா? ஏன் கொன்னீரீங்க புரோக்கர? மைண்ட் யுவர் டங் இன்ஸ்பெக்டர். கேவிஎன்டி பிரசாத், ஸ்டேஷன் டைரக்டர், ஹைதராபாத் தூர்தர்ஷன். சரி, என்ன செய்ய சொல்றீங்க? அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க எங்க வீட்டு முன்னதான் குடியிருக்காங்க. அப்பாவி பொண்ணு கிடைச்சிட்டான்னு டபாய்ச்சி குற்றங்களை சுமத்துறீங்களா? இங்க நடந்த மிரட்டல்களை எல்லாம் பிக்சரா பண்ணி இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி டிவில டெலிகாஸ்ட் செய்வேன். அப்புறம் நாளை காலையில சீஃப் மினிஸ்டர் உங்களோட பேசுவார். ஏன் அவரோட பேசணும் போல இருக்கா? சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? எஸ். சாரி சார், வெரி சாரி. அம்மா, உங்களை சிரமப்படுத்திட்டோமா? உங்களை திட்டிட்டோமா? அடிச்சிட்டோமா? உங்களை கும்பிடுறோமா? நீங்க அவங்கள அழைச்சிட்டு போகலாம் சார். ஓகே சார், உங்க போட்டோ ஒண்ணு வந்தா கொடுங்க சார், இங்க வைக்கிறேன். பாத்துக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரமா அனுப்புறேன். தேங்க்யூ சார். கல்யாணி, வாழ்க்கையை சந்திக்கிற அனுபவங்கள்ல இருந்து திருத்திக்கணும். அனுபவங்களை படிப்பணியா வச்சு மறுபடி வாழ்க்கையை தொடரணும். நீ வாழ்க்கையில ரொம்ப பேருக்கு ஆதரவா இருக்கணும். உன் வாழ்க்கை மத்தவங்க கண்ணை திறக்கணும். தமிழ் பெண்களின் துணிவுக்கு அடையாளமா நீ இருக்கணும். ஒரு பெண்ணால மோசம் போனா பெண் குலத்தையே வெறுத்தேன். ஆனா ஆனால ஏமாந்த உனக்கு ஆதரவா நின்னு என் தவறை திருத்திக்கிறேன். உனக்கு டிவி ஸ்டேஷன்ல வேலை வாங்கி தரேன். தட்டாத, தைரியமா இரு. நீ தோல்வி அடைஞ்ச கல்யாணியா வாழக்கூடாது, வெற்றி கண்ட கல்யாணியா வாழணும். சரிதானே? சரிங்க. ரெடி சார். ஓகே கல்யாணி, இவ்வளவு சீக்கிரம் இத்தனை பேரோட கலந்து பழகிறது சாதாரணம் இல்ல. அதுக்கு தான் சொன்னாங்க வாய் ஒழுங்கா இருந்தா ஊரே உதவி செய்யும்னு. இந்த பெருமையில உங்களுக்கு தானே. அது சரி,
நாளைக்கு அப்பாசாமிங்கிற பிரபல வித்வான் ப்ரோக்ராம் முத இந்தியாவிலேயே லைவ் டெலிகாஸ்ட் செய்ய போறோம். தெரியும் சார். ஏற்பாடெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே சார், வரேன். ஓகே. இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஆடாடா, இன்னைக்கு ப்ரோகிராம் பத்தியும் அப்பா சாமியை பத்தியும் எவ்வளவு பிரமாதமா பேசிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஃபோன் கால் வந்து தெரியுமா இன்னைக்கு டிவி ஸ்டேஷனுக்கு? மொத்தத்துல யாருமே சாதிக்காத நீங்க சாதிச்சிட்டீங்க. தேங்க் யூ. நம்ம முதல் தடவையா லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். we should always be careful and alert. எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட டிசப்பாயின்ட்மென்ட் இருக்க கூடாது. நீங்க லைட்டிங், வால்யூம் எல்லாத்தையும் செட்டில் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கங்க. சார் அப்பா சாமி சார் வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. முதல்ல ஒரு செக்ரட்டரி வந்துட்டு இருக்காரு சார். வெல்கம் வெல்கம். ஹலோ மிஸ்டர் கேவிஎன்டி பிரசாத் சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. என் பேர் ஐயா சாமி. ஆமா சாமி, எங்க அப்பா சாமி ஆட்டி வைக்கிற ஐயா சாமி. ஏன்னா நான் அப்பா சாமியோட செக்ரட்டரி இல்லையா? அப்பாசாமி சார் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாரா? வரமாட்டார். வர வச்சிடுவேன் சுவாமி. இந்த ப்ரோகிராமுக்கு அந்த சாமியை அட்டெண்ட் பண்ண வைக்கிறதுக்குள்ள இந்த சாமி உயிர் உச்சி குடுமிக்கே வந்துருச்சு. ஏன்னா நான் அப்பா சாமி செக்ரட்டரி இல்லையா? ஐயா சாமி சார், இப்படி வாங்க. பாட வந்தாரா இல்ல படுக்க வந்தாரா? சாமி பாடுறதுக்கு முன்னாடி 4 ஃபுல் பாட்டில் போடுறது வழக்கம். இன்னைக்கு கொஞ்சம் சுதி எடுத்து நான் இல்லையோன்னு தனியா ஆவர்த்தனம் வாசிச்சிருக்கார். டேமணி இங்க வா சார். இன்னைக்கு எத்தனை பாட்டில் போட்டார்? 11. 11? எனக்கு இல்ல. ப்ளீஸ், இப்ப இல்ல சார். அனௌன்ஸ்மெண்ட் டைம் ஆயிடுச்சு சார். ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க சார். போய் அனௌன்ஸ் பண்ணுங்க சார். ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. ஓகே சார். கல்யாணி, அப்பாசாமிக்கு பதிலா டிவில இன்னைக்கு இப்போ நீ பாட போற. ஐயோ, நானா? எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார். எனக்கு பாட பயமா இருக்கு சார். இது என் ஜீவ மரண பிரச்சனை. என் பேரை காப்பாத்திக்கணும். அது உன் உதவியால தான் முடியும். பாட நல்ல குரல், வாழ்க்கை சூழல்ல பட்ட அனுபவங்களை நினைச்சா வர துயரத்தின் ஓசை 7 சுரங்களையும் மிஞ்சிடும். மௌனம் கலஞ்சா, உணர்ச்சி துடிச்சா ஒரு மகத்தான கீதம் ஒலிக்கும். இது பாடும் பாடல் அல்ல, நான் ராகம் என்ன சொல்ல. இது பாடும் பாடல் அல்ல, நான் ராகம் என்ன சொல்ல. வேதனை சுதியாய் சோதனை லயமாய் பாடும் கானம் இது. இது பாடும் பாடல் அல்ல, நான் ராகம் என்ன சொல்ல. இது பாடும் பாடல் அல்ல, நான் ராகம் என்ன சொல்ல. ஒற்றையிலே நின்ற காட்டு மானை ஒரு மனிதன் கண்டு விட்டான், மறுகணம் கையில் கொண்டு விட்டான்.
இதயத்தை வழங்கியது அப்புறம் தானே தெரிகிறது அவன் மனிதன் அல்ல புலியே ஒரு பாதை வேறு இல்லையே அந்த மானம் நீதி கேட்டால் அதற்கென்னது ஆதாரம் நான் பேசும் வார்த்தையெல்லாம் பெண் குலத்திற்கு ஒரு இது பாடும் பாடல் அல்ல நான் ராகம் என்ன சொல்ல இது பாடும் பாடல் அல்ல நான் ராகம் என்ன சொல்ல இப்பொழுதும் தான் ராமன் வேடத்தில் இந்திரன் இருக்கின்றான் காமக்குருடனும் இருக்கின்றான் காம கைகளில் 1000 பெண்கள் பலியாகின்றாரே அபலைகள் பலியாகின்றாரே நெருப்பின் உள்ளே வாழ்கிற வாழ்க்கை முடிவது எப்போது நெருப்பு அணைவது எப்போது அந்த கொடுமை தீர்ந்திடாமல் என் கானம் தீர்ந்திடாது அந்த நாளும் வந்திடாமல் என் குரலும் வாய்ந்திடாது இது பாடும் பாடல் அல்ல நான் ராகம் என்ன சொல்ல இது பாடும் பாடல் அல்ல நான் ராகம் என்ன சொல்ல வேதனை சுதியாய் சோதனை லயமாய் பாடும் கானம் இது பாடும் பாடல் அல்ல நான் ராகம் என்ன சொல்ல இது பாடும் பாடல் அல்ல நான் ராகம் என்ன சொல்ல ஹலோ சார், நீங்க தயவு செஞ்சு ஒரு வேலை செய்யுங்க. கைண்ட்லி காண்டாக்ட் மீ ஆஃப்டர் 2 days. எஸ், ஐ அம் வெரி சாரி, ப்ளீஸ். இவங்களுக்கு செக்ரட்டரி ஆனதே தப்பு. அப்பா, எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருந்த கல்யாணிக்கு நான் பர்சனல் செக்ரட்டரி ஆயிட்டேன். அவங்க ப்ரோக்ராமை கவனிக்க டைம் இல்லைன்னு டிவி வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டேன். ஆனாலும் மேனேஜ் பண்ண முடியல. நீங்க வாழ வச்சவங்க வாழ்க்கை நல்லபடியா இருந்தா உங்களுக்கும் பெருமை தானே? அஃப்கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்கு கல்யாணி அம்மா ப்ரோக்ராம் வேணும். எப்ப சார்? ஜூன் 22. ஜூன் 22. Yes, sir. இத பாருங்க, இந்த டைரியில எந்த டேட் ஓபனா இருக்கோ அந்த டேட்ல மேரேஜ் வச்சுக்கோங்க. அதை விட எதுவும் செய்ய முடியாது. வணக்கம். உட்காருங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாடகியா இருக்கீங்களே, உங்களால பாரத நாட்டுக்கே பெருமை. பிறந்த நாட்டுக்கு என்னால பெருமைன்னா அது என் அதிர்ஷ்டம். மேடம், நாங்க இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வெளிநாட்டுல ப்ரோக்ராம் கொடுக்கறத விட்டுட்டீங்களே, அப்படி ஒரு முடிவு ஏன் எடுத்தீங்க? உழைப்பால உயர்ந்தவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய கண்ணீர் கதையே மறைஞ்சிருக்கும். யாருக்கும் தான் வாழ்க்கையில ஒரு லட்சிய வெறி நிச்சயம் இருக்கும். அதை நான் சாதிக்க, அந்த சாதனையில என் லட்சியத்தை அடைய நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். வணக்கம்.
என்னங்க அங்க என்ன? யாரோ ஒரு பைத்தியம் ரோட்ல திடீர்னு ஓடுது. ஓ, நான் திருடலைன்னா எப்படி? நான் பொழைக்கணும். மே 15ஆம் தேதி வரை நான் பொழைச்சிருக்க வேண்டாம். மது வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு இது பட்டுச்சேலை கூட வாங்கியிருக்க. தாலி புட்டு கூட செஞ்சு வச்சிருக்க. நேர வீட்டுக்கு போ. பிரசாத் சார், உடனே நீங்க வீட்டுக்கு வரணும். ஏன் கல்யாணி அர்ஜென்டா வர சொன்ன? பிரசாத் சார், மது எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதுவா? அதுக்கு அவசியம் ஏன் வந்தது? அவசியம் இருக்கு. அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியணும். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு அவன் எந்த மூலையில இருந்தாலும் நீங்க தேடி தெரிஞ்சுக்கங்க. கல்யாணி ப்ளீஸ். ஓகே, ஒரு வாரத்துக்குள்ள அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன். நோ, அது முடியாது. 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு தெரியணும். ஒரு நிமிஷம் நீங்க லேட் பண்ணா கூட எத்தனையோ பொண்ணுங்க ஏமாந்து நடு வீதியில நிப்பாங்க. அதை நடக்க விடக்கூடாது. அவன் இருக்கிற இடம் உடனே எனக்கு தெரியணும். குட் மார்னிங் சார். இங்க வா. யாரு பைக்? ஜெனரல் மேனேஜருங்க. டேம் இட், என்னோட பெரியவனா ஜெனரல் மேனேஜர். இன்னொரு தடவை இந்த பைக் இங்க பார்த்தேன், பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன் ராஸ்கல். என்ன புரிஞ்சுதா? மறுபடியும் இங்க பார்த்தா உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்து உன் சீட்டை கிழிச்சிடுவேன். ஏடா ஏடா இடியட். ஹாய் ஸ்வீட்டி. ஹாய் ஹானி. வாவ், சினிமா ஸ்டார் மாதிரி இருக்க. கீப் இட் அப். மார்னிங். மார்னிங் சார். Good morning, everybody. Hello. I'll meet you in 5 minutes, okay? Hi, boss. Good morning, everybody. குட் மார்னிங். Sir, உங்ககிட்ட நேத்து சொன்ன மைக்கா மைன்ஸ் விஷயம் நேத்தே செட்டில் பண்ணிட்டேன் சார். வெரி நைஸ். Thank you, sir. மது இஸ் ஆல்வேஸ் மது. Yeah, you're correct. மதுவால முடியாத விஷயம் உலகத்துல எதுவுமே இல்ல, இருக்க கூடாது. Sir, please excuse me, sir. Sure. If I am a single man and if I want to marry, I'll marry sailor's daughter rather than a ferry because I can sail the ship. Excuse me. Hi, chocolate. By the way, Madhu, Singania managing director is waiting to see you. Singaria managing director? Send him in. Okay? குட் மார்னிங். Morning. Would you care for a drink? நோ ப்ளீஸ், தேங்க் யூ. மிஸ்டர் மது, இந்த கம்பெனிக்கு உங்களால லட்சமா லாபம் வருது. உங்க திறமை எங்களுக்கு தெரியும். அதனால இப்போ எங்க சிங்கேனியா என்டர்பிரைசஸ் உங்களை ஜெனரல் மேனேஜரா போடணும்னு ஆர்வமா இருக்கு. எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட உங்களை சந்திச்சு பேசிட்டு வர அனுப்புனாங்க. பாருங்க மிஸ்டர் சௌத்ரி. மிஸ்டர் சௌத்ரி, உங்களை விட அதிகமான சம்பளம், கார், பங்களா தரவுன்னு எத்தனையோ கம்பெனி சொல்றாங்க. ஆனா எனக்கு சுதந்திரம் வேணும். ஜஸ்ட் லைக் எ பேர்ட். ஓகே, அத உங்க கம்பெனி தருமா? ஷூர். Pull the curtain down. அவன் ஆடுற ஆட்டம் இன்னையோட முடியணும். சாயந்தரத்துக்குள்ள அவன் வேலை போய் நடு ரோட்ல நிக்கணும். சாரி மேடம், அந்த கம்பெனில அவருக்கு நல்ல பேர் இருக்கு. அந்த ப்ரொப்ரைட்டர் அவர் கம்பெனியாவது விப்பாரே தவிர மதுவை விட மாட்டார். அப்ப அந்த கம்பெனியே வாங்கிடுங்க. கல்யாணி, பொறுமையா இருக்க வேண்டிய நீ வீணா உணர்ச்சி வசப்படுற. என் உணர்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம்னு புரிஞ்சிக்க கூடிய முதல் சாட்சியை நீங்க தானே. அஃப் கோர்ஸ். ஆனா
கம்பெனி வாங்குறது இப்ப பிரச்சனை இல்ல, குட்வில் உள்ள கம்பெனி இருந்தாலும் யோசிச்சுக்க. இதோ பாஸ்புக் செக் புக்ஸ். அந்த ஆளை பிச்சைக்காரனா ரோட்ல நிறுத்த எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, விலைக்கு வாங்கிடுங்க அந்த கம்பெனியை. ஆஃப் கோர்ஸ் நீங்க இந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், இதை விட பெரிய கம்பெனி கூட வாங்கலாம். ஆனா என் நாட்டம் ஒர்க்கர் கிடைக்க மாட்டான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, எனக்காக எத்தனையோ 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 பெரிய கம்பெனி எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்ப என்ன வேலையை விட்டு போக சொல்றது உங்க கம்பெனிக்கு தான் நஷ்டமே தவிர எனக்கு ஒண்ணும் இல்ல. டோன்ட் டச் தட் பாட்டில். நீ ஸ்காட்ச் குடிக்கிற காலம் போயிடுச்சு. பம்பு தண்ணி உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. டோன்ட் ஜோக் ஐ சே. மனுஷனுக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாங்க மிஸ்டர். நல்ல வேடிக்கை. ஆல்ரைட், அதுக்கு என்ன பாருங்க மிஸ்டர், நான் எதுக்கும் துணிஞ்சவன். 24 hours டைம் கொடுக்கறேன், மறுபடியும் யோசிங்க. அவசியப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. போன் நாங்க பண்றதா? நீ கூட எங்களுக்கு போன் பண்ண முடியாது. ஏன்? இப்போ உன் வீட்டுக்கு போன் கிடையாது, கம்பெனி போனை டிஸ்கனெக்ட் செய்தாச்சு. நேர்ல வந்தா எனக்கு அப்செக்ஷன் இல்ல. கார் சாவி என்கிட்ட இருக்குங்க. ஏன்? இது கம்பெனி காரு, உங்ககிட்ட கொடுக்க கூடாதுன்னு அப்பவே சொல்லிட்டாங்க. சொன்னபடி செய்யலனா எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு வேலை போயிடும். டேய் அட போடா. Damn it. ஆட்டோ ஆட்டோ சார் வரியாயா? இங்க காந்தி நகருக்கு ஏறுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் போயா, சீக்கிரம். ஹலோ, நான் மது பேசுறேன் சார். ரொம்ப நாளைக்கு முந்தி நீங்க என்ன வேலைக்கு கூப்பிட்டீங்களே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது விஷயமா உங்ககிட்ட பேசணும். ஒண்ணும் இல்ல, எனக்கு கூட இந்த ரத்னா ஷிப்பிங் கம்பெனி போற போக்கு அவ்வளவா பிடிக்கல. ஸோ ஈவினிங் 4 o'clock அப்பாயின்மெண்ட் தரேன், நீங்க வந்து என்ன சந்திக்கலாம். அது நீ யாரியா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு? சார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே வந்து உங்களை நேர்ல சந்திக்கிறேன் சார். அது உன் அப்பாயின்மெண்ட் வேண்டாம், நீயும் வர வேண்டாம். உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். என்ன பத்தி என்ன தெரியும்? ஏன் இன்னைக்கு பேப்பர் பார்க்கலையா? பார்க்கலைன்னா பாரு, உன் சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். வைடா போன. திரு மதுசூதன் எம்ஏ என்பவர் எங்கள் கம்பெனி ஜெனரல் மேனேஜர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கும் எங்கள் கம்பெனிக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை. கம்பெனி பெயரால் அவருடன் தொடர்பு வைத்துக் கொண்டால் அது அவர்கள் பொறுப்பாகும், எங்களை கட்டுப்படுத்தாது. ரத்னா ஷிப்பிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். ₹1 இருக்கு. என்ன சார் வேணும்? 2 இட்லி எவ்வளோ? 60 பைசா. காஃபி? 60 பைசா. ஒரு இட்லி எவ்வளோ? 30 பைசா. பூரி எவ்வளோ? ₹1. ஒரு பூரி? அதுல பாதி. பஜ்ஜி எவ்வளோ? அதுவும் அதான். டீ எவ்வளோ? 55 பைசா. பக்கோடா? உங்ககிட்ட எவ்வளவுயா இருக்கு? அத முதல்ல சொல்லு. விலையங்களையும் கேட்டு ஏன் போஸ்ட் கொடுக்குற? இருக்கிறத கூடு, மிச்சத்தை எனக்கு வர்ற டிப்ஸை போட்டு பில்ல கட்டுறேன். 5 பஜ்ஜிக்கு பத்தாது பாரு, அதனால 4 பஜ்ஜி ஒரு காஃபி. 4 பஜ்ஜி. என்ன எங்கேயும் வேலை கிடைக்கலையா? ஏன் இவ்ளோ பெரிய ஊர்ல ஏதாவது ஒரு வேலை, அட்லீஸ்ட் ஒரு கூலி வேலை கூட கிடைக்கலையா? இப்ப என்ன பண்றான் அந்த ஆளு? சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி அந்த ஆளுக்கு நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. கோயில் காளையை பிடிச்சு கொட்டில்ல கட்டி போடுற மாதிரி. Excuse me, you are Mr. Madhu? Yes. Ex-manager of Ratna Shipping Company? Of course. உங்களுக்காக தான் தேடிட்டு வந்தேன். எனக்காகவா? எதுக்கு? எங்க கல்யாணி இன்டர்நேஷனல் ரெக்கார்டிங் கம்பெனில மேனேஜர் போஸ்ட் கொடுக்கணும்னு. Is it? என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் அப்பவே தெரியும். அதோட உங்களுக்கு தெரியாத விஷயம் இப்ப தெரிஞ்சுக்கங்க. என்ன?
இந்த வேலைக்காக ரொம்ப பேர் பெரிய பெரிய சிபார்சோட ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா சார் வாட் சார் நீங்க நமக்குள்ள என்ன சார் கண்டிப்பா செய்யறேன். அதுக்கு என்ன? பாரு கல்யாணி, நீ செய்யறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். அவனை வேலையில இருந்து எடுத்து ஆதரவு இல்லாம செய்துட்டேன். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா அவனை கொண்டு வந்து நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுக்கறது அவ்வளவு நல்லா இல்ல. பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்குற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். இல்ல பிரசாத் சார், அந்த பாம்போட பல்ல பிடுங்கி இவனால சுருண்டு கிடக்கும்படி செய்யறதுதான் என் லட்சியம். வந்தாலும் இப்படியும் அவன் ஆட்டங்களை அடியோட ஒழிச்சு அந்த விஷ பாம்பை என் காலாலேயே நசுக்கணும்னு நினைக்கிறேன். பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க கொஞ்சம் பணிவா நடந்துக்கணும். சார் பணிவை விட நல்ல பண்பு தான் அவசியம் சார். நான் பெரிய பெரிய பாஸ் கிட்ட எல்லாம் வேலை செய்திருக்கேன். கம்பெனி பிடிக்கலன்னா விடுவேனே தவிர வேலை பார்க்க முடியலன்னு விட மாட்டேன். பார்க்க போறீங்களே? அந்த அம்மாவுக்கு ரொம்ப முன்கோவம் சொல்லிட்டேன். அப்படியா? யூ மீன் நம்ம பாஸ் பொம்பளையா? இத பத்தி அப்பவே சொல்லலையே. பொம்பளை பாஸ்னா அவ்வளவுதான் ஃபனால். நாளைக்கு இதே வேளையில நானும் அந்த அம்மாவும் சேர்ந்து ஒரே கார்ல வந்தா பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. பாஸ் வர நேரமாச்சு. நீங்க போய் ரிசீவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே இல்லையா? நீங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். நோ 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 நோ. அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணணும். ஐ திங்க் ஷி இஸ் கமிங். Hello, good morning. டிரைவர், மேடம். டெட்டால் போட்டு கொண்டு வா. ஆகட்டும் மேடம். மரியாதை தெரியாத இடியட்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு எப்ப ஆரம்பிச்சீங்க? வேலை இல்லைன்னாரு கொடுத்த மேடம். வேலையை விட முக்கியம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மேனேஜ் கத்து கொடுக்கறது. அது இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுங்க, இல்ல பிடிச்சு வெளியில தள்ளுங்க. உன் கழுத்துல நான் மஞ்ச கயிறு கட்டலன்னு என் கழுத்துக்கு உத்தியோகங்கிற கைத்த மாட்டி பழித்திக்கணும்னு பாக்குறியா? எனக்கு மாற்ற கயிறையே உன் கழுத்துக்கு தூக்கு கயிறா மாட்டலன்னா என் பேரு மது இல்ல. ஹாய் மிஸ்டர் பிரசாத், இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. பின்ன நான் வந்து ரொம்ப நேரமாச்சு எங்கேயும் கண்ணில் படலையே. கண்ணில் படாத அளவுக்கு மத்தவங்க ஒதுங்கி போறாங்கன்னா உங்க மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு புரியலையா? புரிஞ்சுது. ஆனா இப்ப நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் இப்படி நடந்துக்கிறேன்? இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல காரணம் இருக்கும். மேடு பள்ளமாகும், பள்ளம் மேடாகும். நீங்க செஞ்ச தப்பு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். பை த பை, ப்ளீஸ் கம். இது உங்களுக்காக ஸ்பெஷல் அலர்ட் பண்ண குவார்டர் சாவி, ரெண்ட் ஃப்ரீ. அட்ரஸ் இதுலயே இருக்கு. நான் ஒரு வேலை சொல்றேன் சரியா? 10 பைசா. அழகிரி, இங்க பாரு. 10 பைசா.
இந்த டோரை பாரு. இந்த டோரை திறந்து யார் ஏறினாலும் அவங்க கன்னத்துல பலார்னு அடிச்சிட்டு ஓடி போயிடணும். பத்து பிட்டத்தா. மேடம், மினிஸ்டர் போன் பண்றார். பிரசாத் சார், கார்ல பேக் சீட்ல என் டைரி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து என் டேட்ஸும் உங்க டேட்ஸும் டேலி பண்ணி என் ப்ரோக்ராம் சார்ட் அவுட் பண்ணுங்க. நான் இப்போ வந்துடுறேன். கம் வித் மீ. மிஸ்டர் மது சார், ப்ளீஸ் கம். கார் பேக் சீட்ல மேடம் டைரி இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். ஓ சார், எஸ். ஃப்ரண்ட் சீட்டா பேக் சீட்டா சார்? பேக் சீட்ல. ஓகே சார். சார், இந்த கார் தானே சார்? Do what I say. Yes sir. Sir, you're looking very tired, sir. Mr. Madhu. Okay sir. அழகிரி. 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 Hey mister, what's the delay? Get it. Yes sir. வினையறுப்பான் தம்பி, அடாது செஞ்சவன் படாது படுவான். பிரசாத் சார், என்ன இது? என்ன வேலை பாக்குறாரு? லைஃப் தான் அந்த ஆளு ஒழுங்கா அமைச்சுக்க முடியல. கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு ஃபைலையாவது ஒழுங்கா வச்சுக்கலாம் இல்லையா? ஈவினிங்குள்ள பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லுங்க. பாரு மிஸ்டர் மது, எத்தனை தடவை சொன்னாலும் எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. உனக்கு பேச்சு வாங்கி கட்டிக்க வெக்கமா இல்ல? என்னங்க, தெரியாம தான் கேக்குறேன். நான் வேலைக்கு வந்ததுலன்னு பாக்குறேன். நான் செஞ்ச தப்புன்னு சொல்லுங்க. ஏன் சும்மா பேசிக்கிட்டே போறீங்க? பழிவாங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறதும் இல்ல, நினைச்சதும் இல்ல. நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு எப்பவோ வேலையில இருந்து எடுத்திருக்கணும். அவங்கள சமாளிக்க நாங்க சாகுறோம். நீ இங்கேயே இருந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போ. ஓகே? ஹலோ, எனிபடி ஹியர்? யாராவது இருக்காங்களா? ஹாய் அம்மா சிட்டி, நல்லா இருக்கியா? இருக்கேன். என்னது குதிரவால் மாதிரி? கையெடு. திரு கொல்லூர் வீர வெங்கட நாக சூரிய தனஞ்சய வரப்பிரசாத் சார், உனக்கு ஒரு தங்கை இருக்கா? அவ டெல்லியில படிக்கிறா. இன்னைக்கு வர போறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அது நீ நேத்து வர்றதா? தூ படிக்காத. இல்லம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இது பிடிச்சுக்கங்க. புடவை ரொம்ப ஜோரா இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக். இவன் சின்ன வயசுல ரொம்ப பால் குடிப்பான். அதனால இவன் மூளை அஜீரணம் ஆயிடுச்சு. அதனால தான் அவனுக்கு நீங்க எந்த விஷயத்தை சொன்னாலும் காலையில சொன்னது சாயந்தரம், சாயந்தரம் சொன்னது காலையில செய்வான். அதிகமா பேசாத. ஆமா, நேத்து வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்க. உனக்கு ஸ்டேஷன் கூட வந்தேன். ஏமா, காலேஜுக்கு லீவ் விட்டாங்களா? டெல்லியில எப்பவும் கலாட்டா தான். லீவ் விட மாட்டாங்க. காலேஜ் மூடுவாங்க. சொல்ல வந்தது மறந்து போயிட்டேனே. நேத்து லதா மங்கேஷ்கரை நான் பார்த்தேன். உங்களை எனக்கு தெரியும்னு சொன்னேன். அவ்வளவுதான். என்ன அப்படியே கட்டி பிடிச்சு எப்படி முத்தம் கொடுத்தாங்க. If nobody to carry all the things, how to carry all the things and go la 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 la. அது சரி பிரசாத் சார், உங்க சிஸ்டர் பேசுறது அவளுக்காவது புரியுமா? அவளுக்கே புரியாதனால தான் இந்த அருவை. புரிஞ்சிட்டா என்ன ஆகுமோ? சொல்ல மறந்து போயிட்டேனே. நான் சத்துணவு திட்டத்துக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு பேங்க் ஹாலிடே இல்ல, நாளைக்கே கொடுக்கணும். அதனால நீங்க அமௌண்ட் டிரா பண்ணி உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. நாளைக்கு கொடுத்துடலாம். ஓகே. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறீங்களா? இப்ப சரியா மாட்டிக்கிட்ட கல்யாணி, இந்த பணத்தையே உபயோகப்படுத்தி பிரசாத்த உன் வாயாலேயே திருடன்னு சொல்ல வச்சு உங்க 2 பேர் வயிற்றுச்சலையும் நான் கொட்டிக்கிட்டா பணால். ஹலோ. ஹலோ, அண்ணன் இல்லையே, வெளியில போயிட்டான். உங்களுக்காக தான் வந்தேன். Pardon me? உங்க அண்ணன் கிட்ட ஃபைல் கொடுக்கறதுக்காக வந்தேன். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணா. உங்களை டெல்லியா இருந்தா விரட்டிடுவாங்க. காஃபி குடிங்க. என்ன விஷம் குடிக்க சொன்ன மாதிரி பாக்குறீங்க? வேணாமா? வேணும்னா எப்படி? எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கூல் ட்ரிங்க்ஸ்ல ஆரம்பிக்கிற அறிமுகம் எப்பவுமே நிலைக்குமா? நீங்க குடிச்சா நானும் குடிக்கலாம்ல. என்னங்க பிகு பண்ணிக்காதீங்க. தப்பு இல்ல. சரினுங்க. ஓகே,
that's good. அடா போயிட்டாரே. சரி நானே குடிச்சிடுறேன். கரெக்ட். நான் நினைச்ச பிளானுக்கு இந்த ஸ்டோர் ரூம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த பணத்தை இங்க ஒளிச்சு வச்சுட்டு நான் போயிடுறேன். நாளைக்கு பணம் போச்சுன்னு கலாட்டா பண்ணுவா. போலீஸ் வந்து வீட்டை சோதனை போடுவாங்க. அவனுக்கு கையில விலங்கு போட்டு நடுத்தருவுல எல்லாரும் சிரிக்கும்படியா இழுத்துட்டு போவாங்க. ஜெயில அவன் ஃபனால், அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற கல்யாணி ஃபனால், மொத்தத்துல எல்லாரும் ஃபனால். வாட்ச்மேன் சார், ஸ்டோர் ரூம் கதவை ஏன் திறந்து வச்ச? மேஜை எடுக்க. லாக் பண்ணு. சரி சார். யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. மிஸ்டர் பிரசாத், நீங்களும் இங்க இருங்க. அது சரி, நேத்து பேங்க்ல இருந்து கேஷ நீங்களே டிராப் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா, நான் தான் டிராப் பண்ணிட்டு வந்தேன். பாக்ஸோட பணம் காணாம போச்சுன்னா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகப்படும்படி யாரும் இல்ல. தப்பா நினைக்காதீங்க. உங்களே ஏன் சந்தேகப்படக்கூடாது? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அவர் மேல சந்தேகப்படுறது என் மேல நானே சந்தேகப்படுற மாதிரி. இந்த 2 லட்சம் இல்ல, இன்னும் எத்தனை லட்சம் போனாலும் எனக்கு கவலை இல்ல. அவர் மேல பழி சுமத்துறத என்னால பொறுத்துக்க முடியாது. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நீங்க திருடாவை விட்டுறீங்க, அப்பாவையே பிடிச்சுக்கிறீங்க. அது சரி, உங்களையே சந்தேகப்படக்கூடாது. Come on, tell me fast. Tell me. எங்கேயும் காணோம் சார். நல்லா தேடுனீங்களா? தேடணும் சார். இந்த ரூம்குள்ள என்ன இருக்கு சார்? அது ஸ்டோர் ரூம். பழைய சாமானுங்க இருக்கும். சாவி யாருகிட்ட இருக்கு? வாட்ச்மேன் கிட்ட. வாட்ச்மேன் வந்துட்டேன் சார். எப்ப பூட்டின? நேத்து சாயங்காலம் 6 மணிக்கு. தர வெளியே வா. யார் இவ? எங்க மேனேஜர் மது. நேத்து எங்க அண்ணன் கிட்ட ஃபைல கொடுக்கறோம்னு எங்க வீட்டுக்கு வந்தது இதுக்கு தானா? You bloody rascal idiot. மேடம், ப்ளீஸ் கீப் குவைட். ஏய் மிஸ்டர், இந்த பணம் ஏது? இந்த பணம் ஏது? எப்படி பேசுவா? ஒரு நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது குப்பை தொட்டிக்கு தானே போகும். இந்த பணத்தை இவன் தான் எடுத்தாங்கிறதுக்கு நேரடி சாட்சி இன்னும் என்ன வேணும் இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் சார், இந்த நன்றி கெட்ட நாய்க்கு தயவு தாட்சியமே காட்டக்கூடாது. இந்த ஜென்மங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே இருக்காது. எல்லாரும் இவனை பார்த்து கை கொட்டி சிரிச்சு இவன் முகத்துல காரி துப்பணும். வெறி நாய் கூட இவனை கண்டா ஒதுங்கி போகணும். நடு வீதியில இவனை இழுத்துட்டு போங்க. நட. அவன் மாற மாட்டான்னு உனக்கு நான் அப்பவே சொன்னேன். அந்த ஆள் இன்னைக்கு அவமானப்பட்டது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அவன் மானம் போய் ரோட்ல நடக்கிறதுல உனக்கு என்ன திருப்தி? பிரசாத் சார், அன்னைக்கு அவன்கிட்ட என் நிலைமையை சொல்லி அழுதப்போ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து லட்டியால அடிச்சு நடு ரோட்ல இழுத்துட்டு போக வச்சானே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க மட்டும் வரலனா இந்த கல்யாணி கதையே முடிஞ்சு போயிருக்கும். அந்த ஆள் செஞ்ச துரோகத்துக்கு முன்னால இது ஒண்ணுமே இல்லை. அந்த ஆள் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும். என் கண்ணு முன்னால நல்லா அனுபவிக்கணும். அந்த ஆளு ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டு வந்து ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னால தலை குனிற மாதிரி ஒரு வேலை கொடுங்க. போங்க. என்ன இது? எனக்கு இந்த இடமா கொடுத்தாங்க? ஆமா, ஜெயில இருந்து வந்தவனுக்கு இந்த அளவு கடன் கிடைச்சதே பெருசு. நான் முந்தி இருந்த இடம் மேடம் இந்த ரூம் தான் கொடுக்க சொன்னாங்க. நானே போய் மேடம் இல்ல, ப்ரோக்ராம் போயிருக்காங்க. வந்த உடனே கேட்கிறேன், என்ன மனுஷன் நினைச்சாங்களா மாடு நினைச்சாங்களா?
ரொம்ப ஆத்திரத்தோட வந்த மாதிரி இருக்கு. வேதனை தாங்காம, அவமானமும் தாங்காம நேருக்கு நேரா கேள்வி கேட்க வந்த மாதிரி இருக்கு. இங்க எதிர்பார்த்து வந்த பதிலுக்கு கொஞ்ச காலத்துக்கு முந்தைய நடந்த நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்திக்கிட்டா தன்னால தெரியும். இதே மாதிரி ஒரு சமயம் உன் வீட்டுக்கு முன்ன சாகவா வாழவா போறது எங்கன்னு தெரியாம நான் தவிச்சப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நீ சொன்னது நினைவு இருக்கா? இப்ப நான் சொல்றேன், உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை எதுவும் செய்ய வரல, எதுவும் செய்யவும் முடியாது. உங்க தன்னம்பிக்கைக்கு தலவணங்க வந்தேன். உங்க விடாமுயற்சிக்கு, வெற்றி வாழ்க்கைக்கு பாராட்டு சொல்ல வந்தேன். உங்க பெருந்தன்மையை மனசார புகழ வந்தேன். யூ ஆர் கிரேட் கல்யாணி, ரியலி யூ ஆர் கிரேட். நான் மாறிட்டேன், மனம் திறந்து பேச விரும்புறேன். ஆனா நம்ப வைக்க முடியாதவனா நிக்கிறேன். உண்மையை சொன்னா உலகமே நம்பாது. ஆனா என் வாழ்க்கை முடிஞ்சு போறதுக்குள்ள நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறத இப்ப என் கலங்கின கண்ணை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால்தான் இந்த சமயத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். இனிமே உலகத்துல யாரையும் எப்பவும் தொந்தரவு செய்ய மாட்டேன். நான் மாறி போயிட்டேன்னு உங்களை நம்ப வைக்கணும்னா ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, ஒரே வழிதான். எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சாக போற சமயத்துல எந்த மனுஷனும் உண்மையத்தான் சொல்லுவா. நீ என்ன மனப்பூர்வமா மன்னிச்சு சொல்லு சொல்லு. என்னடா இது? அவளை ஏமாத்த போறேன்னு சொல்லிட்டு நிஜமாக குத்திக்கிட்டிய. நல்ல ஆடுறானி. லட்ச லட்சமா சேர்த்து வச்சிருக்கிறவளை நம்ப வைக்க இந்த அளவு ரிஸ்க் எடுக்கல. நான் எப்படிடா? எவ்வளவு பிளட் போனாலும் பரவாயில்ல, அந்த ராட்சசி என்ன நம்பணும். எஸ், she should believe me. நம்பி தீரணும். ஹலோ மது, how are you? Fine. டாக்டர் உங்களை நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்றாரு. நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே? என்னையும் பிழைக்க வச்சீங்க. ஏன் இங்க வந்தீங்க? என் நாட்டம் உள்ளவங்க கிட்ட சாவு கூட வராது. அந்த அளவுக்கு கெட்டு போனவனா உங்க கையால கொல்ல வேண்டிய என்ன எதுக்கு பிழைக்க வச்சீங்கன்னு எனக்கே புரியல. தப்பு செஞ்சவங்களுக்கு தயவு காட்டுறதை விட தண்டனை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ப்ளீஸ் பார் கல்யாணி, வாழ்க்கையில ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. தப்பு நடந்தாலும் தவறு நடந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள தானே. விலகி இருந்து விரோதத்தை வளர்த்துக்கிறத விட சேர்ந்து குடும்பம் நடத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இறுதி முடிவு நீ எடுக்கிற முடிவு தான். டிரைவர் ஸ்டாப். ஹலோ மது. ஹலோ, குட் மார்னிங். வாங்க, கார்ல இருங்க. மன்னிக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு இருக்கு, அதை பொறுத்துக்கிற சக்தி எனக்கு இல்ல. தேவதை இருக்கிற புஷ்பக விமானத்துல தெருநாய் உட்காரக்கூடாது. மன்னிச்சுக்குங்க பிளீஸ். அந்த நாள் சீதையிலிருந்து இந்த நாள் கல்யாணி வர இதேதான் கதை. சென்டிமெண்ட்ஸ் தான் உங்க வீக்னஸ், அதை பயன்படுத்திக்கிறது ஆம்பளைங்க டேலண்ட்ஸ். இதான் உலகம்.
நடந்ததெல்லாம் மறந்து நீங்களும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா 2 பேருக்குமே நல்லதுங்கிறது என் அபிப்பிராயம். சார், ஏன் என்ன மறுபடியும் செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? அவ பக்கத்துல உட்கார்றதுக்கே நான் தகுதி இல்லாதவன். இப்ப அவளை கல்யாணம் செய்துக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? மிஸ்டர் மது, உங்க தப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவ உங்களுக்கு மனைவியாகிற உரிமையை உங்களுக்கு எப்போ கொடுத்துட்டா. அவ நிம்மதியா வாழணும்னா நீங்க அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும். மிஸ்டர் பிரசாத், அவ நிம்மதி தான் எனக்கு முக்கியம். நான் நடந்ததெல்லாம் மறந்து அவளை கல்யாணம் செய்துக்குவேன். அவ மட்டும் ஏழையா இருந்தா. ஆனா இப்ப நான் அவளை கல்யாணம் செய்துக்கிட்டா அவ பணத்துக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உலகமே பேசும். இதோ இன்விடேஷன் சாம்பிள்ஸ். பிடிச்ச செலக்ட் பண்ணுங்க. உலகம் பேசினாலும் இது கல்யாணி ஆசை. ப்ளீஸ் செலக்ட். நான் என்ன சொல்ல? எங்க சந்தோஷத்தை விரும்புறவர், எங்க விருப்பங்களை தெரிஞ்சவர் நீங்க தான். உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஓகே. அம்மா மாமா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல வேலையை பாருங்க. சாஸ்திரிகளே காமியார் காமா. இங்கிலீஷ்ல சொல்லாத, தமிழ்ல சொல்லு. ஹிந்தில சொல்லுவேன். மந்திரத்தை எல்லாம் ரிகர்சல் பாத்துட்டீங்களா? உங்களுக்கு மந்திரத்தை பாத்துக்கோங்கன்னு நானா சொல்லணும். உள்ள போங்க. வெரி பிஸி. ஐ காண்ட் டாலரேட் ஆல் தி திங்ஸ். ஏன் சிரிக்கிற? என்னது கொழுபொம்மை மாதிரி நிக்கிற? பொம்மை மாதிரியா? மேரேஜ்ல இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலனா எப்படி? ஏன் இப்படி வெடிக்கிற? அப்படி கேளு. நாளைக்கு உன் கல்யாணத்தையும் பார்க்கணுமே, அதுக்கு இது ஒத்திக. ஆமா, வீட்டுக்கு பெரியவனா, நீ ஊரு வெளியாவது ஒழுங்கா சரியா? என்ன செந்தியா? என்னன்னு கேக்குற? மேளம் வரல, பேண்ட் வரல, கிச்சனை கவனிக்கணும், சமையல கவனிக்கணும், வரவங்களை கவனிக்கணும், உன்னை கவனிக்கணும். அப்பா I am ready. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ரெடி? I think you are very bad organizer, that's all. அதாவது You don't talk, it's my opinion. என்ன சந்தியா, என்ன மிரட்டிட்டு இருக்க? அட அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பெரிய தப்பு செஞ்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க கல்யாணத்துக்கு இவனை மேனேஜரா போட்டதுதான். அது சரி, கல்யாண மாப்பிள்ளைங்க? மாப்பிள்ளைய பாக்கெட்ல வச்சுக்குவாங்க, வீட்ல இருக்காரு. பாவம், இவனை நம்பினா அவர் ரோட்ல தான் நிக்கணும். சரி, அவர் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் ட்ரெஸ் உங்க சாரிக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்களா? பாரு சந்தியா, அவர் ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்ல, அதெல்லாம் அவரே பாத்துக்குவாரு. பாத்தீங்களா? இவனை நம்பினா உங்க கல்யாண முகூர்த்த சமயத்துல தாலி காணாம போயிடும். நான் போய் அவரை ரெடி பண்ணிட்டு வரேன், நீங்களும் ரெடியா இருங்க. ஒரு வேலை செய்யலாமா? அவருக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லாததால நான் இந்த மேரேஜ் முடியற வரை மாப்பிளைக்கு தோழா இருந்து மேனேஜ்மெண்ட் பண்றேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதை. இந்தா, நீ மட்டும் ரொம்ப சாஃப்ட்டா பிஹேவ் பண்ணணும், தெரிஞ்சதா? உனக்கு தெரிஞ்சாவே இல்ல போடா, விட்டுரு. தெரியாம செஞ்சு கெடுத்துறாத. உன்னால நான் எதுவுமே செய்ய முடியாம இருக்கேன். நீங்க கூட சொல்லுங்க, என்ன பத்தி தெரியாது. அம்மாடி. டாக்டர் சூரி, என்ன முகூர்த்தம் எப்பவா? முறிஞ்சு போற கல்யாணம் எப்ப நடந்தா என்ன? ஆமா, நான் சொன்ன மெடிசன் ரெடியா இருக்குல்ல? வெரி குட். பாரு, அவளுக்கு தாலி கட்டுறது தூக்கு கயிறா மாறணும். முதலிரவு பால்லயே அந்த மருந்தை கலந்துடணும். அவ குரல் அடைச்சு போகணும். என் காலு கீழே பிச்சை கேட்டு கதறணும். எனக்கு செஞ்சதுக்கு அவளை ரோட்ல பிச்சை எடுக்கும்படி விடணும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கரசனாயில் ஊத்தி கொளுத்திட்டா குரல் போன வருத்தம் தாங்காம நெருப்பு வச்சுக்கிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ ஆஸ்தி எல்லாம் என்னதானே. என்ன பேச்சு பேசுறீங்க? கொஞ்சம் கூட இது இல்ல. இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? எவ்வளவு பயங்கரமான முடிவு பண்ணிருக்கீங்க. தப்புங்க. அவங்க உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா குரலையே கெடுக்கிறதா, கெரசின் ஊத்தி எரிக்கிறதா? நான் யாருன்னு உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. இப்ப போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்றீங்க. இப்படியே விட்டா உங்களுக்கு புத்தி வராது. யூ ஆர் எ சீட், மங்கி, டாங்கி, எல்லாம் நீங்க தான். நான் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லாம போனா என் பேர் சந்தியால. என்னங்க மரியாதை சொன்ன வழியை விடுங்க. நான் போனோம். இதோ என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஹலோ. ஹலோ பிரசாத், வீட்ல தான் இருக்கீங்களா மது? சந்தியா வந்தாளே, உள்ள இருக்கல? சந்தியான்னா உங்க தங்கச்சி இல்ல? ஆமா. இங்க வரலையே. அது சரி, அவ எதுக்கு என்ன பார்க்க இங்க வரணும்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வருவேன்ல. உங்களுக்கு சிரமம் கொடுக்குறேன். அவ எங்க போயிருப்பாளோ? சரி விடுங்க, யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. கல்யாணம் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? என்னையா? ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதனால என்ன அனுப்பிச்சாங்க. லெட்ஸ் கோ. ப்ளீஸ் கம். அழகிரி, அழகிரி இங்க இப்படி வாயே. பாரு, நீ அர்ஜென்ட்டா எங்க அண்ணனை போய் பார்த்து என்ன மது இங்க ரூம்ல பூட்டி வச்சிருக்காருன்னு சீக்கிரமா போய் சொல்ல மாட்டேன். 10 பைசா. 10 பைசா இல்ல, இந்த ரூபா. 10 பைசா. இப்போ இல்ல, அப்புறம் தரேன், போயா. 10 பைசா. ஐயோ, அவர் வந்துடுவாரு, சீக்கிரம் போயே. 10 பைசா. 10 பைசாக்கு நான் எங்க போறது?
ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். மறுபடியும் இப்படி சந்திக்க காரணம் ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல நாம புருஷ மனைவி ஆக போறோம். அதுக்கப்புறம் உன் கதை முடியும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தடைகளை சந்திச்சாச்சு. தண்டனையை கூட முடிவு பண்ணியாச்சு. இனிமே நீங்க பழசெல்லாம் அடியோடு மறந்துருங்க. மனப்பூர்வமா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேங்கிறத நம்புங்க. அதுக்காக இதோ என் ஆஸ்தி பூரா உங்க பேர்ல எழுதியிருக்கேன். மேரேஜுக்கு அப்புறம் நான் பாடலாமா வேண்டாமாங்கிறது கூட உங்க இஷ்டம்தான். அதையும் இதுல எழுதியிருக்கேன். இந்தாங்க. நோ, வாட் இஸ் திஸ்? நம்பிக்கை மனசை பொறுத்த விஷயம். அதுக்கெல்லாம் விலை வைக்காத. அது இல்லைங்க, இது ஏன் திருப்திக்காக நான் செய்யறது. மறுபடியும் என்ன தடுமாற வைக்காத கல்யாணி. தவறு இல்ல, ஆனா வாழ்க்கையில தனிமைப்படுத்துறாதீங்க. தவிச்சு தவிச்சு களைச்சு போயிட்டேன். நான் உங்களுக்கு மனைவியா நிம்மதியா வாழ்ந்தா போதும். நீங்களே கிடைச்சிட்டீங்க. இந்த ஆஸ்தி எதுக்கு? எடுத்துக்கங்க. வேண்டாம் கல்யாணி, ப்ளீஸ் தயங்காதீங்க. கோடிக்கணக்கான ஆஸ்தி எதுக்கு? குணமுள்ள கல்யாணி கிடைச்சிட்ட. நீதான் நிஜமான ஆஸ்தி. என்னது சிட்டு நகை உங்ககிட்ட எப்படி வந்தது? சிட்டுனா நம்ம பிரசாத் சிஸ்டர்ல. ஆமா, இது எப்படி என்கிட்ட வந்தது? பச்சை புள்ள, அது எப்போ ஒரு இடத்துல நிக்காது. அது புத்தி அது நகைக்கும் வந்துடுச்சு. என்கிட்ட கொடுங்க, வந்த உடனே கொடுத்துறேன். இல்லைன்னா தொந்தரவு பண்ணுவா. வரேன். விளையாட்டு பொண்ணு, எப்பவும் கலாட்டா. அழகிரி, எங்கடா இப்படி ஓடுற? இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை சொல்லு. பத்து பிச்சுட்டா சிட்டி அனுப்பிச்சுதே. நீ ஒரு அயோக்கிய பைய. சிட்டி ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்ட. அது அண்ணன்கிட்ட சொல்லுன்னு பத்து பிச்சா தந்துச்சு. சொல்லுவியா? நல்லா கெட்டியா சொல்லு. பத்து பிச்சா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு. பத்து பிச்சா சரியா கரெக்டா டீடைலா சொல்லு. பத்து பிச்சா நீ சொல்லுவ. உனக்கு ஒரு சின்ன வேலை சொல்றேன், சரியா? பத்து பிச்சா அங்க பாரு, அந்த லாரி வருதுல்ல, அந்த லாரி கடியில குழந்தை மாதிரி தவழ்ந்து போ. பத்து பிச்சா ஹாய் சிட்டு, கட்ட நீயே அவுத்துக்கிட்டியா? வெரி குட். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ 10 பைசா கொடுத்து சொல்ல சொன்ன அழகிரிய அதே 10 பைசா செலவுல நான் நடுத்தருவுல சாகடிச்சிட்டேன். பாரு, நான் புது மாப்பிள, இன்னும் மணமேடையில உட்காராத மாப்பிள. ஆமா, நாம 2 பேரும் சரியான ஜோடிதான், தெரியுமா? எழுந்துருடி. உன்னை எப்படியா விட்டு வச்சேன்னு வச்சுக்க, நீ எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுவ. என் மனைவி ஆக்கிட்டு விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் வாய திறக்க மாட்டேன். ஆண்டி, உன்னை அனுபவிக்கணும்னா just 5 seconds, 5 நொடி. ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நீயாவே வரணும். என்கிட்ட எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணும் செய்யல. என்ன அழைச்சிட்டு போக பிரசாத் வருவான். அதுக்குள்ள ஆசையை தீக்காம போனா உன் கண்ணு முன்னாலேயே பிரசாத்தை ஷூட் பண்ணி நான் கொலை பண்ணிடுவேன். அப்புறம் உன் இஷ்டம்.
எங்க அண்ணனை ஒண்ணும் செஞ்சிடாத. நல்லா இருக்க. உன்னையும் செய்யக்கூடாது, உங்க அண்ணனையும் செய்யக்கூடாதுன்னா எப்படி? அண்ணா, உன் காலை பிடிச்சு கெஞ்சற, உன் தங்கச்சி கேக்குறேன்னு நினைச்சுக்க, என்ன ஒண்ணும் செய்யாத அண்ணா. தெரியுமா, இதெல்லாம் சாமியாருங்க கிட்ட சொல்ல வேண்டிய பேச்சுமா, என்கிட்ட சொல்ற பேச்சு இல்ல. இந்த பேச்செல்லாம் காதுல ஏறாது. இந்த மிருகங்களுக்கு, பட்சிகளுக்கு, செடிகளுக்கு, மரங்களுக்கு இல்லாத உறவு முறைங்க பகுத்தறிவுள்ள மனுஷனுக்கு வைக்கிறது ரொம்ப குறுகிய நோக்கம். நான் பரந்த நோக்கம் உள்ள பெரிய மனுஷன். எனக்கு எந்த உறவும் கிடையாது. எவ்வளவு நாளும் எனக்கு ஒரே உறவு தான். வண்டர்ஃபுல். வெளிச்சத்துல நீ வெக்கப்பட போறேன்னு கரண்டே கண்ண முடிச்சு. இருட்டுல சந்திக்கிறோம்ல, நீயும் கண்ணு முடிக்க என்ன செய்யறோம்னு தெரியாதுல்ல. இன்னும் வெக்க எதுக்கு? என்ன விட்டு ஒரு கலாராணிக்கு கொஞ்ச நேரத்துல புருஷனா போற நீ இப்படி நடந்துக்க உனக்கு புத்தி இல்ல? புத்தியா? இது கல்யாணத்துக்கு வச்ச முகூர்த்தம் இல்ல, அவ கட்டையில போக வைக்கிற முகூர்த்தம். விடிஞ்சா அவ வாழ்க்கை முடிஞ்சிட போகுதுன்னு அவளுக்கே தெரியாது, பாவம். ஒரு ஷர்ட் பட்டன்ல நான் இந்த நகையை பார்த்த போதே இந்த வீட்டுல ஏதோ பயங்கரம் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் பட்ட சந்தேகம் நிஜமாயிடுச்சு. உன்னாட்ட மிருகத்தை மனுஷன்ல முத இப்பதான் நான் பாக்குறேன். உன்னை பெத்த தாயில இருந்து தனக்குள்ள புதைச்சுக்கிற பூமி தாய் வர வாழ்க்கையில அன்பு அரவணைப்ப பங்கிட்டுக்கிற பெண் குலத்தை இவ்வளவு கேவலமா மதிக்கிற உன்னாட்ட மிருகம் இன்னும் இருந்தா மனித குலமே கெட்டழிஞ்சு போயிடும். கல்யாணி ஊரையே கூட்டிட்டு வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. உன் எதிர்காலமே இப்ப என் கையில இருக்கு. உன் குரலையும் சேர்த்து உன்னை என் அடிமையாக்கிக்கிற அதிகாரத்தை உன் கையாலேயே என்கிட்ட கொடுத்ததை மறந்துட்டியா பைத்தியக்காரி? ஆமா, உன்னாட்ட ஒரு பேய்க்கு நல்ல குணம் கூட பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். பிரசாத் சார், அவன் சொல்றது உண்மைதான். காலம் காலமா, யுக யுகாந்தரமா இந்த பெண் ஜென்மம் புருஷன் கை பொம்மையா ஆடும்படி ஆயிடுச்சு. தேவேந்திர மோசம் செஞ்ச அகல்யாவில இருந்து மதுவால நாசமாக்கப்பட்ட இந்த கல்யாணி வரைக்கும் அந்த பிரம்மா ஒரே தலையெழுத்தா எழுதிட்டா. ஆனா இந்த மண்ணுல பெண்ணாலதான் ஆண் பிறக்கிறான், ஆண் பெண்ணையே அழிக்கிறான். ஒரு பெண் துணிஞ்சிட்டா இந்த காலத்தையே சீராக்கி திருத்த தசாவதாரத்தையே மீதிர இன்னொரு அவதாரமும் எடுப்பான். நாங்க அவளை அடங்க வேண்டியவங்க. இந்த பழைய பல்லவியும் கணிப்பும் கற்பனையும் தவறா பரப்பப்பட்ட இந்த சமுதாயத்துல பிறந்து வளர்ந்தவன் தானே அவனும். அடங்கி கிடந்தவ எடுத்த முடிவுதான் இது. கண்டே பத்ராமி சுபகே த்வஞ்சேவ சரதாம் சதம் சகா சப்தபதா பவ சகாரோ சப்தபதா பபூவ சக்யந்தே கமே ஜகும் சக்யாத்மே பாதோ ஜகும் சக்யான்மே ஆயோட்டாத் சமஜாப சங்கல்பாவஹை சம்பிரிஜௌரோ கிருஷ்ணோ நாதி சரிதௌயாஹ ஆதிகராமே பஜேஷாநாதி சரிதௌயாஹ ஆதிகராமே பஜேஷாநாதி சரிதௌயாஹ ஆதிகராமே. பாரத பெண் என்றால் பாரெல்லாம் தலைவணங்கி வரவேற்கிறது. அவள் நெற்றி பொட்டு கீழ்வானத்தில் உதிக்கும் சிவப்பு சூரியனாக மனிதகுலம் நம்புகிறது. கண்ணகி பிறந்த இந்த நாட்டிலே கல்யாணியை போன்றவர்கள் வாழ்க்கை இப்படி அவல நிலைக்கு வந்தால் அது நாட்டுக்கே அவமானம். கல்யாணியை போன்ற அபலை பெண்கள் நம்மை சுற்றிலும் நமது சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சிலர் செத்து மடிகிறார்கள், சிலர் சாகாத நடைப்பிணங்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் கேட்பது உங்கள் அனுதாபத்தை அல்ல, உங்கள் கண்ணீரையும் அல்ல, உங்கள் அன்பு என்ற மங்கள அட்சதையை ஆதரவு என்ற மணமேடையில் கடமை என்ற உணர்வால் தூவ வேண்டும் என்பதுதான். பெண் வாழ்ந்தால் மண் வாழும்.